let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான செய்தியை நாம் கவனிக்க We've ஆரம்பிப்போம். been studying the gospel. நாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து அறிந்து So கொண்டிருக்கிறோம். we all know that we have the fivefold gospel. நாம் அறிந்திருக்கிறபடி இது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். Sinless birth of Jesus Christ as prophesied. முன் அறிவிக்கப்பட்டபடி பாவம் இல்லாமல் இயேசுவானவர் பிறந்தார். And he lived a life without sin. பாவம் இல்லாமல் இயேசுவானவர் வாழ்ந்தார். And he died as a ransom for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரமாகி மரித்தார். And he raised from the dead and ascended to heaven. அவர் உயிர்த்தெழும்பி பரமேறினார். One day he is going to return as a judge. ஒரு நாள் நியாயாதிபதியாக திரும்ப வருவார். I need to believe this gospel and repent and get the forgiveness of sin. Then I will be saved and I am saved. நான் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்போது நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறேன். So till the eternity, நித்தியம் வரைக்கும் நான் ரட்சிக்கப்படுகிறேன். So here in this context we studied about live like Jesus, the sinless life of Jesus Christ. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது தான் இயேசுவானவர் பாவம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தார் என்பதை தியானிக்க ஆரம்பித்தோம். A blameless life, குற்றம் சாட்டப்பட முடியாத வாழ்க்கை, a prayerful life, ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, an obedient life, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, and so many things. We have a life of giving, கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. So we started studying his life. அவருடைய வாழ்க்கையை நம்ம அப்படி தியானிக்க ஆரம்பித்தோம். And we come to the place where how did he overcome the temptations? அதன் தொடர்ச்சியாக இயேசுவானவர் சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் என்பதை நாம் தியானித்தோம். So he had overcome the temptation by the way he thinks. His thought pattern is full of scriptures. இயேசுவானவர் எப்படி சோதனைகளை ஜெயித்தார் என்றால் அவருடைய மனம் முழுமையுமாகவே தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருந்ததினாலே தேவனுடைய வார்த்தையை அவருடைய சிந்தனையின் மூலமாக அவர் ஜெயித்தார். So we started learning what to think or how to think like Jesus. ஆகவே நாமும் இயேசுவை போல சிந்திக்கணும். நான் எதை சிந்திக்கணும் இல்ல இயேசுவை போல எப்படி சிந்திக்கிறது நம்ம பார்ப்போம். So just learning to think. இயேசுவை போல சிந்திக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். If you read Proverbs chapter 23 verse 7, for as he thinketh in his heart so is he. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறபடி ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதின்படி அவனுடைய இருதயம் காணப்படுகிறது. And God himself said, okay Christians, so you think. தேவனே சொல்லும்போது கிறிஸ்தவர்களே நீங்கள் சிந்தியுங்கள் என்கிறார். Isaiah chapter 1 verse 18, come let's reason together. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது வாருங்கள் நாம் வழக்காடுவோம் பேசுவோம்யா. Let's be reasonable. நாம பேசி பாப்போமே. Don't just fall based on experiences, but just be reasonable. உங்கள் அனுபவங்களை பின்தொடர்ந்து சென்று விடாதீர்கள், சிந்திச்சு யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்றாங்க. Then we'll ask Paul. அப்பனா பவுல்ட்ட நாம கேட்கிறோம், Paul, could you please tell us what I need to think? பவுல் அடிகளாரே நான் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? And Paul was not talking about 8 different things that we need to think in Philippians chapter 4 verse 8. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் அடிகளார் 8 விதமான காரியங்களை நான் சிந்திக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறார். But when we look at all the 8 things, இந்த 8 காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால் it is very hard to think that way. அத போலயே சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பவுல் சும்மா கதை ஓடாதீங்க, இப்படிலாம் யோசிச்சிட்டு இருக்க முடியாது. Paul, don't make such stories. It's very hard to think all these things. And Paul is telling, அதுக்கு பவுல் சொல்லும்போது Mr. புஷ்பராஜ் அவர்களே, not anybody can think like this. எல்லாராலும் இப்படி சிந்திக்க முடியாது. You need to grow in the maturity. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். Without spiritual maturity you cannot think. ஆவிக்குரிய தேர்ச்சி அடையாமல் உங்களால் இப்படி சிந்திக்க முடியாது. Did you read the chapter little bit earlier? அந்த வசனத்துக்கு மேல இருக்கிற அந்த வசனங்களை அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்களா? Sorry Paul, I missed it. இல்ல பவுல் அடிகளார் நான் மறந்துட்டேனே. Okay, go back and read Philippians chapter 4 verse 1 onwards. அப்படினா ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்தே படிங்க. And there he said, okay, if you become a mature Christian, அங்க பவுல் அடிகளார் சொல்லும்போது நீங்கள் ஒரு தேறின கிறிஸ்தவராய் இல்ல முதிர்ச்சியடைந்தவராய் இருந்தீர் என்றால் you need to have oneness. உங்களுக்குள் ஒரு மனம் இருக்க வேண்டும். And you need to have a joyful life. நீங்கள் சந்தோஷமுடைய வாழ்க்கையுடையவராய் இருக்க வேண்டும். have a moderation, that is humbleness. ஒரு சாந்த குணம் தாழ்மையுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். And always need to have the sensitivity of God is at hand. தேவனின் பட்சத்திலே இருக்கிறார் என்ற சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். We studied all that. இதெல்லாம் ஏற்கனவே நாம் தியானிச்சிட்டோம். And the toughest part is the 6th verse. அதுல ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி என்னன்னா இந்த 6வது வசனம். Do not be anxious about anything.
ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். Of course we heard millions of sermons, don't worry. நாம் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், கவலைப்படாதிருங்கள் என்று. You know why those people are preaching it again and again? ஏன் திரும்ப திரும்ப இந்த பிரசங்கத்தை அவங்க பண்றாங்க தெரியுமா? Because we are worrying again and again. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப கவலைப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம். So this is something like a commercial formula. இது ஒரு படத்துல ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா மாதிரி. Anytime you can preach. எப்பனாலும் இதை பிரசங்கிக்கலாம். Surely always somebody will be there with the tears. Oh thank you Jesus. கண்டிப்பா கூட்டத்துல யாரோ ஒருத்தர் ஒரு பிரச்சனையோட தான் இருப்பாங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அழுகையோட இருப்பாங்க. If you preach every week do not worry, let me tell you, or I'll just prophesy. சும்மா சொன்னாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. Somebody will always come, brother, God is talking to brother. நீங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் கவலைப்படாதீர்கள் பிரசங்கித்தாலும் முடியும் போது நிச்சயமா ஒருத்தர் வந்து சகோதரரே ஆண்டவர் எனக்கே பேசினார் ஆண்டவர், எனக்குன்னு பேசினார் பிரதர். பிரதர் இட் இஸ் ஃபார் மீ பிரதர். அதனால தான் இந்த டாபிக் விட்டு மாறதே இல்ல. That is the reason why most churches will never go away from this topic. By the way, we are also preaching do not worry for past 5 to 6 weeks. நாமும் கவலைப்படாதீர்கள் என்பதுதான் கடந்த 5 வாரமா பேசிக் கொண்டிருக்கிறோம். I was planning to finish it by today, but I don't think I'll finish it today as well. இன்னைக்கு கூட முடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு முடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் எடுத்துட்டு வந்துட்டோம், ஆனா தேங்க்ஸ் கிவிங் போமான்னு தெரியல. We picked the songs of Thanksgiving today, but I'm not sure if we will even touch Thanksgiving today. Let's see how it goes. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு. Last week I made one disclaimer before I started my sermon. கடந்த வாரம் செய்தியை நான் ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு எச்சரிப்பாக ஒரு காரியத்தை நான் சொன்னேன். People will not like this sermon. இந்த செய்தி ஜனங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்று. Preachers will not like this sermon. பிரசங்கிமாருக்கும் பிடிக்காது. Congregation will also not like this sermon. சபையாருக்கும் அது பிடிக்காதுன்னு. And let me declare the disclaimer once again. மறுபடியும் அதே எச்சரிக்கையை நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். Today I am going to continue that same sermon. அதே செய்தி தான் இன்னைக்கு தொடர்ந்து பிரசங்கிக்க போறேன். And I am just making the same stand. ஆகவே என்னுடைய நிலைப்பாட்டை நான் மாற்றப் போவதில்லை. Surely you will not like it. நிச்சயமே உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். Surely all the ministers will never like it. எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கும் இது கண்டிப்பா பிடிக்காத ஒரு காரியம். But if I speak anything contradict from the written word of God, then you don't need to take it, or else it is your obligation to take it. தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நான் எதையாவது பேசினேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்வ தேவையே இல்லை. ஆனால் தேவன் எழுதி கொடுத்த விழுந்து போகாத இந்த சத்தியத்தில் அடங்கியிருப்பதை நான் பிரசங்கித்தேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது அப்பியாவசப்படுத்துவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. So do not worry. கவலைப்படாதிருங்கள். இப்போ உங்களை கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அதுக்கு சம்மந்தம் இல்லை. மெசேஜ் do not worry. இன்னைக்கு நம்ம the sermon title is do not கவலைப்படாதிருங்கள். So what should I do? ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? So now it's very hard for me not to worry. பல நேரத்தில் கவலைப்படாமல் இருப்பது எனக்கு கஷ்டமா இருக்குது. So we took all the passages related to not worry and we have done a study. ஆகவே வேதத்துல கவலைப்படாதிருங்கள் என்று தேவன் இயேசுவானவர் எங்கெல்லாம் சொன்னாரோ அதை நாம எடுத்து அதை நாம் படித்தோம். If you want to know further, go back YouTube and it's there. ஒருவேளை இன்னும் ஆழமா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூடியூப்ல பழைய செய்திகளை கேட்டுக்கொள்ளலாம். I have got the warning today. இன்னைக்கு என்ன ஒரு எச்சரிப்போட தான் அனுப்பிச்சாங்க. I know there are many new people will be there. எனக்கு தெரியும் ஐயா, கொஞ்சம் நம்ம சபையில இன்னைக்கு புது ஜனங்கள் வராங்க. So for their sake I am recapping. You keep on recapping, then you will never get time to deliver the actual sermon. ஆகவே அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீங்க முன்னாடி நடந்ததை நான் நினைப்பூட்டுறேன்னு சொல்லி நினைப்பூட்டுற செய்தியே நீங்க பேசுனீங்கன்னா இன்னைக்குள்ள செய்தியை பேச நேரமே இருக்காது. No, the warning came from higher authority. மேலிடத்துல இருந்து அந்த உத்தரவுகள் இது. Okay, now Bible says submit to one another, right? வேதம் சொல்கிறது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். So I skipping all the introduction. ஆகவே பழைய செய்தி நான் நினைப்பூட்டுற அந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு I'm just trying to refrain myself. என்னை நான் கட்டுப்படுத்த விரும்புகிறேன். So basically we took one incident in the Old Testament. பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு சம்பவத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னா incident. தேவன் அருளிய மன்னா. Exodus chapter 16 verse 4. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். From that one verse we have studied so many lessons. அந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். Oh, depend on God. தேவனை சார்ந்திருக்க வேண்டும். Even though God has to rain the fire, but God rained them over manna. அக்கினியை அவர்கள் மேல் பொழிவதற்கு எல்லா தகுதியும் அவர்களுக்கு இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு மன்னாவை கட்டளையிட்டாரே. And the only one group of people ever got the food from heaven, nobody else before or nobody after them. இந்த உலகத்திலேயே
பரத்திலிருந்து வானத்திலிருந்து உணவை பெற்றுக்கொண்ட ஒரே ஜனக்கூட்டம்னா அது இது மாத்திரம்தான். இதற்கு முன்னாடியும் யாரும் பெறவில்லை, இதற்கு பின்பும் யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. And God's provision and man's action. தேவன் கொடுக்கிறதும் மனிதனுக்கு அதனுள் இருக்கிற கடமையும். ஒருவேளை கூடாரத்தை சுத்தி போடலாம், பட் வாயில வந்து போட மாட்டாரு. Maybe God can put the manna around our tent, but God will not put the manna inside our mouth. And are always all the blessings or the test as well. நம் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களின் ஊடாகவே அதற்குள்ளேயே ஒரு பரீட்சையும் தேர்வும் சோதனையும் உண்டு. And all the provision that God has given not only meet our needs to bring glory to his name. தேவன் நம்ம வாழ்க்கையில அருளுகிற அனைத்து அனுகூலங்களுமே நம்முடைய தேவைகளை மாத்திரம் சந்திப்பதற்காக அல்ல, அதன் ஊடாக தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக. And we are going to study few divine economic principle from that passage. அந்த பகுதியிலிருந்து பரலோக பொருளாதார கணக்கீடுகள் ஒரு சிலவற்றை நாம் படிக்க போகிறோம். So he said, gather only for that day. வேதம் சொல்லும்போது அந்நாட்களுக்கு உரியதை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். They disobeyed. அவங்க கீழ்ப்படியல. They gathered more than they need. தேவைக்கு அதிகமாகவே அவங்க சேர்த்தாங்க. It became waste. அது கெட்டு போயிடுச்சு. And there are people, they have not gathered enough, but still they didn't have any lack. ஒரு சிலர் குறைவாக தான் சேர்த்திருந்தாங்க, ஆனாலும் அவர்களுக்கு குறைவு இல்லாமல் நிறைவாக மாற்றினார். So if you read Exodus 16:19, யாத்திராகமம் 16:19 வாசிக்கும் போது nobody has lack. அங்க யாருக்கும் குறைவில்லை. And I mean, so I taught last week, okay, I mean, if we are here to gather, not only gather, to give. ஆகவே கடந்த வாரம் உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன், சொல்லிக் கொடுத்தேன், நாம நமக்காக மாத்திரம் சேர்க்க கூடாது. நம்ம எதுக்கு இருக்கிறோம்னா நம்ம சேர்ப்பதே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு. Moses said, do not store it. மோசே சொல்லும்போது சேகரித்து வைக்காதிருங்கள். But the same Moses, ஆனால் அதே மோசே அவர்கள் for same manna, அதே மன்னாவை குறித்து later point he said, store it. பின்னே சொல்லும்போது சேகரித்து வையுங்கள் என்கிறார். Moses, you know what happened when we have saved it last time? மோசே அவர்களே, கடந்த முறை நாங்க சேகரிச்ச போது என்ன நடந்துச்சு தெரியுமா? You know, it got the worm and be spoiled. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து போயிடுச்சு. Now you are asking me to save. இப்போ என்ன சேகரிக்க சொல்றீங்களே? Moses said, just obey. மோசே சொல்லும்போது கீழ்ப்படியுங்கள். They saved, they stored, அவங்க சேகரிச்சாங்க, and it was good. அது நன்றாகவே இருந்தது. Same manna, அதே மன்னா தான், same God, அதே தேவன் தான், same wilderness, அதே வனாந்திரம், same people, அதே ஜனங்கள், same pastor, அதே போதகர், same method of collection, அதே விதமான முறையில் தான் சேகரிக்க போகிறோம். same method of delivery. அதே முறையில தான் அவர்களுக்கு கொடுக்கவும் பட்டது. Previous day they saved it, stored it, முந்தின நாள் சேகரித்த போது got spoiled. கெட்டு போயிடுச்சு. Today they have stored it, ஆனா இன்னைக்கு சேகரிச்ச போது it is not spoiled. அது கெட்டு போகல. What is the principle? அப்ப இதனோடு இருக்கிற விதி என்ன? So basically, can I save money? அப்ப இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம்னா, பணத்தை சேமிச்சு வைக்கலாமா? Can I save money? ஆமாவா இல்லையா? கேட்கல? Yes. முழுசா பிரசங்கம் பண்ணலையோ லாஸ்ட் வீக்? ஓகே, கண்டிப்பா. Oh yeah, we have to save. நாம சேகரிக்க தான் செய்யணும். The very first time God introducing a principle to save or store whatever you have. முதல் முறையாக தேவன் உங்களோட இருக்கிறதை நீங்கள் சேகரித்து வையுங்கள், இல்ல சேமிச்சு வைங்கங்கிற ஒரு கொள்கையை இங்க விளக்குகிறார். But what is the result? For what case? For what cause? ஆனால் என்ன நோக்கத்திற்காக அவர் சேமிக்க சொல்கிறார்? So the first principle is, அங்கே நாம் கற்றுக்கொண்ட முதல் பிரமாணம் என்னன்னா, you need to implement the obedience first. முதலாவதாக கீழ்ப்படிதலை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். Earlier disobeyed and stored. முன்பு கீழ்ப்படியாம சேகரிச்சாங்க, Now obeyed and stored. இப்போ கீழ்ப்படிஞ்சு சேகரிக்கிறாங்க. So that is the first principle. இதுதான் முதலாவது And கற்றுக்கொள்கிற the second காரியம். principle, இரண்டாவது காரியம், why did they save? எதுக்காக சேகரிச்சாங்க? Why did they store? எதுக்கு சேமிச்சு வச்சாங்க? Earlier they stored to eat for the next day. முன்னாடி அவங்க சேகரித்து வைத்தது அடுத்த நாள் அவர்கள் உணவிற்காக. But now they stored ஆனால் இப்பொழுது சேகரிப்பது so that they can celebrate the Sabbath. அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிற காரியத்திற்காக. Earlier they have saved for a selfish purpose. முன்பு சேகரித்தது அல்ல சேமிச்சது ஒரு சுயநலமான ஒரு சேமிப்பு. Now they saved because of God's business. ஆனால் இப்பொழுது சேமித்ததோ அது தேவனுடைய காரியத்திற்காக. Turn your Bible to Exodus chapter 16 verse 23. உங்கள் வேதங்களை யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு This is where I am திருப்பிக் starting கொள்ளுங்கள். now. இங்க இருந்து தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். So here, no, Moses said, okay, keep it. இங்க தேவன்
தேவன் மோசே சொல்லும்போது வைத்துக் கொள்ளுங்கள் Store என்கிறார். it. சேகரித்து வையுங்கள். For what purpose? என்ன நோக்கத்திற்காக? Tomorrow you cannot go and collect it. ஐயா, நாளைக்கு நம்மளால போய் சேகரிக்க முடியாது. Sabbath. ஏனென்றால் அது ஓய்வு நாள். You will not see it, you will not find it. அதனால நாளைக்கு நீங்க மன்னாவை பார்க்க மாட்டீங்க, தேடினாலும் கிடைக்காது. There are people went and found nothing and came back. ஆனாலும் ஒரு சிலர் போயிட்டு இருக்குமான்னு பார்த்துட்டு திரும்பி வந்தாங்களே ஏமாற்றத்தோடு. This is God is forcing them or making them to trust on him and save money or save things for his sake and his purpose. இங்க தேவனானவர் தன்னை ஜனங்கள் சார்ந்திருக்கும்படியாக அவர்களை செய்து வைத்து, தன்னை நோக்கி பார்க்க வைத்து, தன்னுடைய நாம மகிமைக்காக ஓய்வு நாளை ஆசாரிப்பதற்காக இப்படி செய்ய வைத்தார். So God is making us to store. தேவன் நம்மளையும் சேமிச்சு வைக்கிறாரு. Sir, the manna I have seen that last day it's got spoiled. ஐயா, நான் நேத்து பார்த்த மன்னா அது கெட்டு போயிடுச்சே. அது நேத்து. That was yesterday. அப்ப நான் சொல்லல. That time I didn't ask you to store. Now I am telling to you. ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன். The same manna. அதே மன்னா தான். You store it. சேகரித்து வை. It will not be spoiled. அது கெட்டு போகாது. They did. அவங்க செஞ்சாங்க And it is not spoiled. கெட்டு போகல. Telling this, God is trying to tell an important lesson to us. இதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். The first principle is whoever gathered whatever level, they don't have any lack, the law of fairness. முதலாவது நாம் கற்றுக்கொண்ட காரியம் அதில் என்னன்னா, அங்க அநேக பேர் மிகுதியாக சேகரித்தாலும் இல்லை குறைவாக சேகரித்தாலும் எல்லாருக்கும் போதுமானதாக இருந்து ஒரு சமநிலை பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம். Paul is writing about the same law of fairness in 2 Corinthians 9:10-11. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இதே சமநிலை பிரமாணத்தை குறித்து பவுலடிகளார் எழுதுகிறார். But here God is trying to teach another lesson. ஆனால் இந்த இடத்துல கடவுள் இதன் மூலமாக வேறொரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். If you store anything, நீங்க எதையாவது சேகரிச்சு வச்சீங்கன்னா, what is your objective? உங்க நோக்கம் என்ன? For what cause? எதுக்காக சேகரிக்கிறோம்? Sir, I am storing it today. ஐயா, நான் இன்னைக்கு சேமிக்கிறேன். Why? ஏன்? Tomorrow is Sabbath. நாளைக்கு ஓய்வு நாளையா. I need to spend time with God. நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமே. There is a godly purpose in that saving. இந்த சேமிப்பிற்கு பின்பாக ஒரு தேவ நோக்கம் காணப்பட்டது. Okay, let's now buckle our belts, fasten our belts. நம்ம கொஞ்சம் எல்லாமே உற்சாகமா எழுந்து உங்கள் அரைக்கச்சைகளை கட்டிக்கொள்ளுங்கள். Okay, now let me ask one question. இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். This is where the game starts. இங்க இருந்தா நம்ம இன்னைக்கு உள்ள காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். If you save for God's sake, then what will you do for that money or with that money? நீங்கள் தேவ நோக்கத்திற்காக தான் ஐயா நான் சேமிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா, தேவ நோக்கத்திற்காக சேமிக்கப்பட்ட அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? Be practical. அப்படியே ரொம்ப சூப்பர் தியாலஜியன் மாதிரி சொல்லக்கூடாது. Be practical. If the pastor is asking you to, or maybe I am the pastor, if the pastor is asking to save the money for God's purpose, then what is the expectation of the pastor and what is the understanding of the congregation? ரொம்ப ஆவிக்குரியவங்க அப்படிலாம் யோசிக்காம பொதுவா சாதாரணமா ஒரு மனுஷனாட்டு நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்வோங்கிறது உண்மையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒருவேளை போதகர் இப்போ ஐயா நீங்க தேவ நோக்கத்திற்காக சேமியுங்கள் அப்படி சொல்லிட்டார்னா, இப்போ நாமளும் தேவ நோக்கத்திற்காக தான் சேமிக்கிறோம்னு சொல்லி சேமிச்சு வச்சுட்டோம். இப்போ சொன்ன போதகருடைய மனதின் எதிர்பார்ப்பு என்ன, இல்ல சேமிச்ச நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? கீழே தேவ நோக்கத்திற்காக தான் சேமிச்சவங்க மனசுல வச்சு பதில் சொல்லுங்க. என்ன நோக்கம் என்ன நீங்க உடனே பக்கத்துல யோசி, பாஸ்டர் என்ன எதிர்பார்க்கறன்னு என்ன சொல்லிருப்பீங்க பக்கத்துல? Maybe if the person sitting next to you, if he asks, hey, do you know what is the intention of the pastor, what will be your reply? And we are conducting the church in the hotel. நாம சபையா இந்த மாதிரி ஒரு விடுதலை நடத்திட்டு இருக்கிறோம். And every week we are paying. ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த இடத்திற்கு ஒரு ரெண்ட் நம்ம பே பண்ண வேண்டிய இருக்குது. And today we are late. இன்னைக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. You know why? ஏன் தெரியுமா? Because all the PA system, everything has to come from Padur. இந்த மாதிரி நம்ம வைத்திருக்கிற எல்லா PA system மைக் இதெல்லாம் படூர்ல இருந்து கொண்டு Pray for it, okay? Pray for it. ஜெபிங்க ஐயா, ஜெபிங்க. Pray. ஜெபிங்க. God has to open the door. தேவன் கதவுகளை திறக்க வேண்டுமே. And pray if God is speaking to your heart. தேவன் உங்கள் இருதயத்தில் பேசினார் என்றால், take the savings
உங்களுடைய சேமிப்பை எடுத்து No, don't give emotionally. உணர்ச்சி வசப்பட்டு யாரும் கொடுக்க If வேண்டாம். God speaks in your heart, தேவன் உங்கள் இருதயத்தில் பேசினார் என்றால் God speaks through His servants. தேவன் தம்முடைய தாசர்கள் வழியாக Maybe God is பேசுவாரே. now talking to you, my dear brother. எனக்கு அன்பான சகோதரரே, தேவ தாசன் உங்களிடத்தில் பேசுகிறார் அல்லவா? God is talking to you, my dear brother. பிரதீபனா, தேவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். Now close all the spreadsheet. உங்களுடைய எல்லா ஸ்ப்ரெட்ஷீட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. We are looking for the place for rent. நாம ஒரு வாடகைக்கு ஒரு இடத்தை தேடுறோமே. I am not going to buy for me. எனக்காக நான் கேட்கல. We need a place to worship the Lord. தேவனை ஆராதிக்க நமக்கு ஒரு இடம் வேண்டும். இது தப்பா சரியா? If I do like that, it is right or wrong? இவங்க இந்த சர்ச் பிரசங்க நிறைய கேட்டாங்க. So the very basic thing, whenever the church is preaching about giving, we preach about giving to the church. பொதுவா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, சபையில கொடுப்பதை பற்றி நாம் பிரசங்கித்தாலே அந்த பிரசங்கத்துடைய அர்த்தம் இல்ல நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா, சபைக்கு, எந்த சபைக்கோ இல்ல அந்த போதகருக்கோ கொடுங்க என்பதுதான். I was not intended or prepared to teach this topic. இந்த தலைப்பை இன்னைக்கு பேசுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணல. Actually, I have only 5 or 6 lines in this entire sermon about this particular topic. இந்த மொத்த செய்தியில இந்த பகுதியில மொத்தம் 5 இல்ல 6 வரிகளை தான் நான் எழுதி இருந்தேன். I thought I'll just speak a disclaimer and just move on. அத கொஞ்சம் மேலாட்டமாக ஒரு எச்சரிப்பாக சொல்லிட்டு தாண்டி போயிரலாம் நினைச்சேன். But if I say only those 5 lines, ஆனால் 5 வரிகளை மாத்திரம் நான் சொல்வேன் என்றால் people will read me wrongly. நீங்கள் என்னை தவறாகவே புரிந்து கொள்வீர்கள். Or people, those who are hearing the sermon, they thought I didn't understand the scripture completely. ஒருவேளை இந்த செய்தியை வெளியாராவது கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்வாங்கன்னா, ஐயோ இந்த ஐயாவுக்கு வேதம் முழுசா தெரியல, அதனால தான் இப்படி பேசினார்னு. I know people will throw stones. நிச்சயமாகவே இந்த செய்திக்கு கல்லெறி உண்டு எனக்கு தெரியும். But this is the truth. ஆனால் சத்தியம் இதுதான். Whenever somebody is asking to bring something to the church, they use the term tithe. பொதுவாகவே யாராவது சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கும் போது பயன்படுத்துற ஒரு பதம் இல்ல வார்த்தை என்னன்னா தசம பாகம். So let me tell you, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். I am not for it, I am not against it. நான் தசம பாகத்திற்கு ஆதரவானவனும் அல்ல, எதிரானவனும் அல்ல. But I am for the word. ஆனால் நான் வேதத்தை சார்ந்து நிற்க விரும்புகிறேன். You can make the decision. நீங்க முடிவெடுங்க. But look at the scripture. ஆனால் வசனங்களை பார்த்து முடிவெடுங்க. When God was asking us to give, what is his intention? தேவன் நம்மை கொடுக்க சொல்லும்போது தேவனுடைய நோக்கம் என்ன? So by the way, சொல்லும்போது do we need to give tithe or not? தசமம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அது நீங்க செர்மனை முடிக்கிறத பொறுத்து. Tell me, do we need to give tithe or not? நாமளே ஆரம்பிச்சிடலாம். இப்படிலாம் நீங்கள் சொல்வீங்கன்னு தெரியும். ஷீபா இல்லையா முழுக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, சர்ச்சுக்கு தேவை இருக்குது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு த லார்ட். பிச்சு லெட்ஸ் see. அதை நம்ம முழுமையாக பார்ப்போமே. ஸோ within 20 minutes முடியுமான்னு தெரியல. let me take only 20 minutes. ஒரு குறுகிய நேரத்தில் 20 நிமிடத்தில் I will show you the scripture. வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க Because விரும்புகிறேன். that is not my message today. ஏன்னா என்னோட செய்தி அதுவல்ல இன்று. But quickly, ஆனா விரைவாக let's deal this. அதை நம்ம தியானிப்போம். First time ever in the Bible. முதலாவதாக இந்த காரியம் வேதத்தில் எங்க வருது? You can see the tithing in Genesis chapter 14 verse 20. தசமம் கொடுக்கிற இந்த காரியம் வேதத்துல ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. You all know the context. இதனுடைய பின்னணி நமக்கு நல்லா தெரியும். This guy went for war. ஆபிரகாம் ஒரு போருக்கு செல்கிறார் to save Lot. லோத்துவை காப்பாற்றுவதற்காக. And he came back with success. வெற்றியோட திரும்பி வருகிறார். With all the plunder. எல்லா அந்த காரியங்களையும் அவர் கொள்ளையடித்த பொருளோடு வருகிறார். Melchizedek. மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். The king of Shalom and the priest. சாலேமின் ராஜாவும் ஆசாரியனுமாக இருக்கிற மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். Type of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஒரு முன்னோடியாக அவர் இருக்கிறார். The pre-incarnation visitation of Jesus Christ, the second person of Trinity. திரித்துவத்தின் இரண்டாம் நபராகிய இயேசுவானவர் ஒரு முன் ருசியாக பழைய ஏற்பாட்டில் காணப்படும் காரியம் இது. And he has given the tithe. அப்பொழுது அவர் தசம பாகத்தை கொடுக்கிறார். Brother, tithe has not come the Mosaic law. Look at Abraham. Abraham given tithe. சகோதரரே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த தசம பாகம் என்பது மோசேயுடைய பிரமாணத்திலிருந்து வரல, கொஞ்சம் முன்னாடி பாருங்க, ஆபிரகாமே அவர் தசம பாகம் கொடுத்திருக்கிறாரே. Did he give from his earnings?
Did he transfer the money from his account? ஐயா கொடுத்தது இருக்கட்டும், அவர் தன்னுடையதை இல்லை தான் சேகரித்ததை இல்லை தன் வைத்திருந்ததை அவர் தசமபாகமாக கொடுத்தாரா? So he, if you look at some translation says, he plundered from the enemy and he has given the tithe from what he had plundered. இதை நம்ம சில வேத மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ராஜாவிடமிருந்து அவர் கொள்ளையடித்த பொருட்களோடு வருகிறார், கொள்ளையடித்த பொருட்களிலே தசமபாகத்தை கொடுக்கிறார். Go back and read Hebrews chapter 7 verse 4. எபிரேயர் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். He gave the tenth of the spoils. கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் 10ல் ஒரு பகுதியை அவர் தசமபாகம் கொடுக்கிறார். This was not the compulsion, but this was a voluntary action. இது கட்டாயமாக நடந்த ஒரு செயல் அல்ல, தன்னால்வராக தன்னுடைய இருதயத்தில் அவர் கொடுத்த செயல். You are all happy, right? இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. இந்த ட்ராக்ல தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு. I think the pastor is growing in this track and I think that's okay for me. Stay tuned. காத்திருங்கள். Next time. அடுத்த முறை. Now Jacob is giving tithe. யாக்கோபு தசமபாகம் கொடுக்கிறார். Genesis 28 verse 21. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 21வது வசனம். This guy was running like a Pardesi, sojourner. ஒரு பரதேசி போல் நாடோடி போல் அவர் போயிட்டு இருக்காரு. And he was in a fright. அவர் பயத்துல காணப்படுகிறார். He was praying. ஜெபிக்கிறார். He is it's not a right way of approach. இது ஒரு சரியான முறையும் கிடையாதுன்னு சொல்லிறேன் முதல்ல. He is talking to God. தேவனிடத்துல ஜெபிக்கிறாரு. If you give 100, நீங்க 100 கொடுத்தீங்கன்னா I'll give you 10. நான் 10 கொடுப்பேன். அவரு டக்குன்னு மூச்சு எடுத்துட்டேன்னா, what if I take your breath? Hallelujah. புரியுதா உங்களுக்கு? Do you understand? He said, okay, if you give 100, யாக்கோபு சொல்லும்போது நீங்க 100 கொடுத்தீங்கன்னா I will give it 10 for you. அதுல நான் 10 உமக்கு கொடுத்துறேன். Is it a right way of approach? ஐயா இது ஒரு சரியான முறைமையா? And look at this. அத கொஞ்சம் ஆழமா பாருங்க. God didn't ask him. தேவனிடத்துல கேட்கல. Even he doesn't give anything to God. If he is asking God for blessing, I know God will bless him. ஐயா நான் எதையுமே தேவனுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் யாக்கோபு தேவனே என்னை ஆசீர்வதின்னு கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் நம் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று. When I was reading this verse, I look at the one phrase. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வாக்கியம் கண்ணுல பட்டுச்சு. Now look at the last line. அந்த கடைசி வார்த்தை வரியை பாருங்க. 22nd verse. 22வது வசனம். All that எல்லாமே you give me, நீங்க எனக்கு கொடுத்தது, I will give, அதுல நான் கொஞ்சம் 10% 10% to you. உமக்கு கொடுக்கிறேன். Remaining 90% மீதி 90% is mine. அது எனக்கு. All belongs to whom? எல்லாமே யாருடையது? சத்தமா சொல்லுங்க. All belongs to whom? Now you understand my concept. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். How much we need to give to the church? சபைக்கு எவ்வளவு சதவீதம் கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன பாட்டீங்க? சத்தமா இந்த பக்கம் யாருமே சொல்லவே இல்லை. சபைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? Everything. நீ ஒருத்தன் தான் சொல்லியிருக்கிற. everything. But here God has given everything and he is making a vow that I will give 10%. இந்த பகுதியை பார்க்கும்போது எல்லாவற்றையுமே தேவன் கொடுத்தார். அங்கு யாக்கோபு அதில் ஒரு 10ல் ஒரு பங்கை நான் தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு பிரமாணத்தை அவர் செய்கிறார். This is also voluntary, not compulsory. இந்த இடமும் அது கட்டாயத்தினால கொடுக்கப்பட்டதில்லை, அவனுடைய இருதயத்தின் மனப்பூர்வமாக தன்னார்வமாக அவர் கொடுத்தது. This is his decision, not his demand. இது தேவன் கேட்ட காரியம் அல்ல, யாக்கோபு கொடுத்த காரியம். Not his decision, but his decision. அது தேவன் முடிவெடுத்ததுனால நீங்க அவன் கொடுக்கலையா, அவர் முடிவெடுத்து கொஞ்சத்தை கொடுத்தார். Now let's move to the other part. இப்போ இதுக்கு அடுத்த பகுதியை பார்ப்போம். Okay, now let's comes to Mosaic law. மோசேயின் பிரமாணத்தை பாருங்கள். Okay, let me ask you one question. ஒரு கேள்வி கேட்கிறேன். How much percentage we need to give when it comes to tithe? தசமபாகம்னா எவ்வளவு சதவீதம் கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. One more question now. இப்போ இன்னொரு கேள்வி. How much percentage Israelite people give as a tithe? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை சதவீதத்தை தசமபாகம் கொடுத்தாங்க? 10%. சதவீதம். சத்தமா சொல்லுங்க. 10. அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது.
That is how we believe. Let's look at the scripture. ஆனால் வசனத்தை பார்ப்போமே. First tithe. முதலாவது தசமபாகம். I don't know whether you heard it before or not. எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி இதை கேட்டிருக்கீங்களா But look at the scripture. ஆனால் வசனத்தை பாருங்க. There are 3 tithes for the in the Mosaic law. மோசேயின் பிரமாணத்துல 3 விதமான தசமபாகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற வசனத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சிடுங்க. Maybe you can note all the verses that we are referring here. Go back. வீட்டுக்கு போய் read. படிச்சு பார்த்து examine. சோதித்து பார்த்து study. அதை தேடி பார்த்து if I say right then adopt. நான் சொல்வது சரியா இருந்தா மாத்திரம் ஏத்துக்கோங்க. if not இல்லனா kneel down, முழங்கால் படிட்டு pray for us. எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. pray for us. எங்களுக்காக ஜெபிச்சு we have to get repent. நாங்க மனம் திரும்பணும். but if it is right, ஆனா சரினா please get repent. நீங்கள் மனம் திரும்புங்க. இந்த மாதிரி பிரசங்கம் இந்த சர்ச்சில கேட்டிருப்பீங்களா? மனம் திரும்ப குடுன்னு சொல்ற சர்ச்சை பார்த்திருப்பீங்க. நான் இங்க மனம் திரும்ப கொடுக்காதேன்னு சொல்றேன். அதுக்காக ஆஃபரிங் போட்டதுக்கு அப்புறம் கேட்குறீங்க பதில் சொல்லிடாதீங்க. Understand the truth. ஐயா சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Look at this first one. Not Genesis. Go back to Numbers chapter 18 verse 20. This is the first Levitical tithing. முதலாவதாக லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தசமபாகத்தை குறித்து இங்குதான் எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். See, there are so many references. I would like to show only the key references, okay? அநேக காரியங்களை மேற்கோள் காட்ட முடியும். ஆனால் முக்கியமானது மட்டும் எனக்கு சொல்ல விரும்புறேன். 18, 20, 21. 18ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். God is telling to Moses and Moses is communicated to the people of Aaron's family. கர்த்தர் மோசேயிடம் பேசினார். மோசே அதை ஆரோன் அவருடைய குடும்பத்தாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். So you people are serving in the tent of meeting. ஐயா லேவி குடும்பத்தாரே நீங்கள் இந்த கூடாரத்துல நீங்க சேவை செய்றீங்க. And you don't have any inheritance. உங்களுக்கு தனியா எந்த சொத்து பங்கெல்லாம் கிடையாது. So the people, all the people will give you tenth so that you can survive with that. ஆகவே மற்ற எல்லா ஜனங்களும் அவர்கள் 10ல ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம். Every tithe in Israel for an inheritance in return for their service that they do, their service in the tent of meeting. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். So basically you need to understand the system. ஆகவே அந்த காலத்துல காணப்பட்ட அந்த நடைமுறையை புரிந்து கொள்ள வேண்டும். During Numbers 18, who was the king of Israel? என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல இருந்த ராஜா யார்? Who is the king? யாரையா ராஜா? God. தேவனே ராஜா. So who has to put the road? அப்பனா யார் அங்க சாலைகளை போடணும்? Who has to build the school? யார் பள்ளிக்கூடங்களை கட்டணும்? Who has to build the hospitals? யார் மருத்துவமனைகளை கட்டணும்? Who has to run the government? யார் அரசாங்கத்தை நடத்தணும்? Who has to run the government? God. தேவன் தான நடத்தணும். So where God will get the money? அப்ப தேவனுக்கு எங்க இருந்து பணம் கிடைக்கும்? ஐயோ please understand, to run the government. சொல்றது தயவு செய்து சரியான விதத்துல புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு பணம் எங்க இருந்து கிடைக்கும்? So God has its offices. தேவன் அதற்காக நியாயாதிபதிகள் இல்ல நியமங்களை ஏற்படுத்துகிறார். So priest, ஒரு ஆசாரியத்துவம், high priest, தலைமை ஆசாரியர், Levites, லேவி குடும்பத்தார், all these people are like God ordained officers to run the government. தேவன் இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பொறுப்புகளில் இருக்கும் ஜனங்கள் இவர்கள். உடனே கேட்க கூடாது ஆரோன் எந்த ரோடு போட்டாரு, ஒரு ரோடு கூட ஆரோன் பேரே வைக்கல அப்படின்னு கேட்க கூடாது. So don't ask me, did Aaron really lay a road? I could never find a road named his name. Listen carefully. புரிவதற்காக சொல்றேன், கவனமா கவனிங்க. So here God said, okay, give 10% to the Aaron's family. இங்க தேவன் சொல்லும்போது அந்த தசம பாகத்தை ஆரோன் குடும்பத்தாருக்கு கொடுக்க சொல்கிறார். This is Levitical tithe. இது லேவியர்களுக்கு உண்டான தசம பாகம். Turn your Bible to Deuteronomy chapter 14 verse 22. அதே வேளையில் உங்கள் வேதத்தை உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I'll just read, I'll give, emphasis here and there, so listen and follow the scriptures. அந்த வசனத்தை வாசிக்கும்போது சில இடங்களில் கொஞ்சம் அழுத்தி வாசிக்கிறேன், எந்த இடத்துல அழுத்தி வாசிக்கிறேன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. You shall tithe all the yield, not the money. Go to the first I'll read and then we'll read. Of your seed that comes from the field year by year. And before the Lord, enga kudukano, and before the Lord your God, the place that he will choose to make his name dwell there, you shall eat. Who has to eat the tithe? You shall eat the tithe of your grain, of your wine, and your oil, and the firstborn of your herd and flock, that you may learn to fear the Lord your God always.
நான் அந்த வசனத்தை 22 வசனம் 23 வசனத்தில் அண்ணா கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை வைத்து வாசிக்கிறேன். 22 வசனத்தில் வாசிக்கும் போது வருடந்தோறும் தசமபாகத்தை பிரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 23 வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாங்கும் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே. அதே வசனம் தொடர்ச்சியாக, உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தை உன் ஆடு மாடுகளின் தலையீற்றிலும் அவருடைய சந்தையில் புசிப்பாக எழுதியிருக்கிறது. எதுக்கு செய்யணும்னா 22 வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. Got my point? Are you all there? First question. முதல் கேள்வி, what is the purpose of tithe in this place? இந்த பகுதியில் தசமபாகத்தின் நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. To fear the Lord. தேவனுக்கு பயந்திருப்பதற்கு. How often you need to give? எப்பெல்லாம் கொடுக்கணும்? Every year. ஒவ்வொரு வருடத்திற்கு. And who will enjoy the tithe? அந்த தசமபாகத்தை அனுபவிப்பவர்கள் யார்? Who? Look at this. Before the Lord you shall eat the tithe. அந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் அதை உண்ணும்படியாக. Where? எங்க? At the place that God has ordained. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருந்த ஸ்தானத்துல. If you want to confirm with another scripture, இன்னொரு வசனத்தை இதுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். Go back to Deuteronomy 14:26. உபாகமம் 14 அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். So this we read 14th chapter. 14வது அதிகாரத்தில் இத வாசிச்சோம். Now in the same chapter look at 26th verse. அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. You spend the money for whatever you desired. உன் இஷ்டப்படி அந்த பணத்தை நீ செலவழிக்கலாம். Whatever your appetite craves. உனக்கு என்னெல்லாம் வாங்கணும் பிரியமா இருக்குதோ நீயும் உன் குடும்பத்தார் நீ வாங்கிக்கலாம். Eat before the Lord. தேவனுக்கு முன்பாக அதை நீங்கள் உண்ண வேண்டும். Rejoice. சந்தோஷமாக. Who? யாரு? You and your household. நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும். And கூடவே you shall not neglect the Levite who is within your towns. லேவியனையும் நீங்க விட்டு விடாதீருங்க. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இருக்க வேண்டும். Now you tell me who has to enjoy the tithe? இப்போ நீங்க சொல்லுங்க, தசமபாகத்தை யாரெல்லாம் அனுபவிக்கணும்? This tithe, the yearly tithe, யார் என்ஜாய் பண்ணணும்? வருடாந்திரம் கொடுக்கிற இந்த தசமபாகத்தை யாரெல்லாம் அனுபவிக்க வேண்டும்? லேவியர், Levite as well as the people those who are submitting. லேவியரும் அந்த தசமபாகத்தை கொண்டு வருகிற அந்த ஜனங்களும். I already told you, you will not like it. ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு. There are many people know, they look at me and okay, let me see which conclusion you are giving. நிறைய பேர் ஒரு கேள்விக்குறியனை பார்த்து எப்படிதான் அவர் முடிக்கிறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு நீங்க பார்க்கறது புரியுது. வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஆனா தூங்கிடாதீங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்லீப் as well. ஏதோ பைபிள் ஸ்டடி அவர் ஏதோ வேத ஆராய்ச்சி பண்றாரு. சில பேர் அது கொடுக்கறவனுக்கு சார், நமக்கு பிரச்சனை இல்லை சார். No, listen. Study the word. தேவ வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So earlier the tithe for only Levitical people, Levites. முன்பாக நாம் வாசித்த வசனத்தின்படி தசமபாகம் அந்த இடத்துல இருக்கிற தசமபாகம் அது லேவியருக்கு மாத்திரம் உரியது. And this yearly tithe for your family as well as the Levite. அதே போல இங்கே காணப்படுகிற வருடாந்தரம் கொடுக்கிற தசமபாகம் அது நமக்கும் லேவியருக்கும், நம்ம குடும்பத்தாருக்கும் லேவியருக்கும் உரியது. தெளிவா சொல்லிங்க, நம்ம குடும்பத்தாருக்கும் லேவியருக்கும். Then one more tithe every third year. இன்னொரு தசமபாகம் எழுதப்பட்டிருக்குது, ஒவ்வொரு 3 வருடத்திற்கு ஒரு முறை. They will have the year of jubilee. யூபிலி வருடத்தை அவங்க அனுசரிப்பாங்க. From that they will calculate the third year. அந்த யூபிலி வருடத்திலிருந்து 3வது வருடத்தை கணக்கிட்டு and they'll give another tithe. அப்பொழுது இன்னொரு தசமபாகத்தை அவங்க கொடுப்பாங்க. Look at Deuteronomy chapter 14 verse 28. உபாகமம் 14:28வது வசனம். And the end of every 3 years you shall bring out all the tithe of your produce in the same year and lay it up within your towns. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். Listen me, this tithe every, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தசம் எப்பெல்லாம் கொடுக்குறோம்? சத்தமா சொல்லுங்க, every 3 year. 3 வருடத்துக்கு ஒரு முறை. Where we have to enjoy it? எங்க அதை அனுபவிக்கணும்?
in your towns. உங்கள் வாசல்களில் You are not going to find a sanctuary. ஒரு ஆராதிக்கும் இடத்தை தேடி செல்வதல்ல, You will enjoy it your town. உங்க வீட்டிலே நீங்க அனுபவிக்கிறீங்க. Who will partake it? அதுல யாரெல்லாம் பங்கு கொள்வாங்க? 29th verse. அதுக்கு அடுத்த வசனம், Oh, bring Levites லேவியர், and you, நீங்கள், sojourner, பரதேசிகள், fatherless, திக்கற்றவர்கள், widow, விதவைகள், let them all come and eat, be filled. அவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு திருப்தி அடைவார்களாக. So this is for whom? இது யாருக்கு? Us. நமக்கு. முதல்ல நம்மள போட்டுறோம். Us. For us. Levite. லேவியர்கள், sojourners, பரதேசிகள், fatherless, திக்கற்றவர்கள், widows. விதவை. This is the third tithe. இது மூன்றாவது கொடுக்கப்பட்டிருக்கிற And தசமபாகம். look at Deuteronomy chapter 26 verse 12. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை The பாருங்க. same thing has been repeating in that. மறுபடியும் இதே காரியத்தை மோசே எழுதி இருக்கிறார். Okay, now let's go to the summary. இப்போ ஒரு முழுமையாக ஒரு சம்மரியா அதை பார்த்தோம்னா, First, முதலாவது Levitical tithe. லேவியர்களுக்கு உண்டான ஒரு தசமபாகம். How much percentage? எத்தனை சதவீதம்? 10, right. 10%. Then yearly tithe. வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்கிற ஒரு தசமபாகம். How much percentage? எத்தனை சதவீதம்? நல்ல சத்தமா சொல்லுங்க. 10. 10%. 3 years once one tithe. 3 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு தசமபாகம். Per year calculate பண்ணா how much it will come? அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க கணக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு சதவீதம் அது? உங்க மேக்ஸை கொண்டு போய் 3.33 3 வேற 12th மேக்ஸில் 199 டியூஷனுக்கு ஆள் அனுப்புங்கிறான். 3.33 3.33%. So 10% Levitical tithe. லேவியர்களுக்கு உண்டான தசமபாகம். Then tithe, then 10 yearly tithe. வருடாந்திரம் கொடுக்கிற 10% தசமபாகம். And 3.3. 3.33%. 3 years once 3.3. 3 வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறது, வருஷத்துக்கு 3%. Now you tell me how much percentage you need to tithe. இப்போ நீங்க சொல்லுங்க எத்தனை சதவீதம் கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க, how much percentage? எவ்வளவு சதவீதம் அது வருது? They have given approximately 23.3% of tithe every year. ஒவ்வொரு வருடமும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 23.3% தசமபாகமே கொடுத்திருக்காங்க. Why? ஏன்? Why 23%? ஏன் 23%? This is basically taxation of the government. ஏனென்றால் இது அந்த அரசாங்கத்தில் அன்னைக்கு விதிக்கப்படுகிற வரியின் அளவு. God wants to run the government. தேவன் அவர்கள் அந்த அரசாங்கத்தை நடத்தணும்னு விரும்புறாரு. They need money. அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. So this is where Bible introducing tax principle to the universe. இந்த இடத்துல தான் உலகத்திற்கே வரி வசூலிக்கிற ஒரு சிஸ்டத்தை தேவன் வேதத்தில் அறிமுகப்படுத்துகிறார். Go back and study the history. ஐயா போய் சரித்திரத்தை படித்து பாருங்கள். American taxation system has started based on this calculation. அமெரிக்க தேசத்தின் வரி வசூலிக்கிற அந்த காரியங்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த இடத்திலிருந்து தான் உருவானது. All over the world, மொத்த உலகத்துல the common taxation is approximately 20%. ஒரு தோராயமா சொல்றதுன்னா உலகம் முழுமையும் வரி என்பது 20% காணப்படும். Where did they get that economics? இந்த பொருளாதாரத்தை எப்படி கற்றுக்கொண்டார்கள்? God collected 23% from the people and run the government, and they went like flourish like anything. தேவன் ஜனங்களிடம் இருந்து 23% வரியாக பெற்று அந்த வரியினால் அவர்கள் அரசாங்கத்தை செய்ய சொல்லும்போது அவர்கள் செழித்தோங்கினார்கள். Look at the summary. இந்த சம்மரியை பாருங்க. Abraham tithe, that is from his spoils. ஆபிரகாம் கொடுத்த தசமபாகம் அவர் கொள்ளையடித்ததிலிருந்து. Jacob's tithe is a voluntary action. யாக்கோபு கொடுத்த தசமபாகம் தன்னால்வராக கொடுத்தது. And Levitical tithe 10%. லேவியர்களுக்கு உண்டான தசமபாகம் 10%. That is for Levites for their service in the temple. அவர்கள் கூடாரத்திலே செய்கிற பணிவிடைக்காக லேவியர்களுக்கு கொடுக்கிற ஒரு தசமபாகம் அது. And the year on tithe, ஒவ்வொரு வருடம் கொடுக்கிற தசமபாகம், that is for you and your family and Levites. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் லேவியர்களுக்கும். You need to go to the sanctuary and celebrate the feast. நீங்கள் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு கூடாரத்திற்கு ஆராதனை இடத்திற்கு சென்று அதை அனுபவிக்க வேண்டும். That is 10%. அது 10%. And every third year tithe, ஒவ்வொரு 3 வருடம் ஒரு தசமபாகம் இருக்கு. oh, that is for Levite, அது லேவியர்களுக்கு, for you, உங்களுக்கு, for sojourner, நாடோடிகளுக்கு, for fatherless, திக்கற்றவர்களுக்கு, and for the widows. விதவைகளுக்கு. Where? எங்க? At your doorstep. உங்க வீட்டு வாசல்ல. And that is 10% for 3
3 years, so that 3.33% every year. அது 3 வருடத்திற்கு 10%. ஆகவே ஒரு வருடம் கணக்கிட்டோம்னா 3.3%. So the total taxation or total tithe is 23.33%. That is what every Israelite has to pay. அப்போ ஒரு வருஷத்திற்கு அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தசமம் கொடுத்தாங்கன்னா 23.3%. அந்த அளவுக்கு ஒரு வரியை தான் அன்னைக்கு அவங்க கொடுத்தாங்க. How many of you ready to pay 23.33% to the church? எத்தனை பேர் சபைக்கு 23.3% சபைக்கு கொடுக்க தயாரா இருக்கிறோம்? Hallelujah! Hallelujah! If you want to tithe, நீங்க ஒருவேளை தசமம் கொடுக்கணும் வேதத்துல சொல்லிருக்குன்னு நினைச்சீங்கன்னா, like Israelite people, இஸ்ரவேல் ஜனங்களை போல நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 23.33%. 23.3%. According to our calculation, எங்களுடைய கணக்கீட்டின்படி our accounts are open. எங்களுடைய வங்கி கணக்கில் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. Treasure is there. Get the account. That is not the objective of God. ஐயா, இது தேவனுடைய நோக்கமே இல்லை. I don't have any second thought when it comes to the ministry has to support by the people and the believers. சபையில் இருக்கிற ஊழியங்களை, சபை காரியங்களை, ஊழியங்களை எல்லாவற்றையும் ஜனங்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் தான் தாங்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, இரண்டாம் கருத்தும் இல்லை. This is not because I'm a courageous person, I'm telling you again, don't send money. No, not like that. ஐயா, இது ஏதோ நான் ரொம்ப தைரியமானவர், எனக்கு நீங்க பணம் அனுப்பாதீங்கன்னு சொல்ற காரியம், அது காரியம் அல்ல. Please understand, I need money. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கும் பணம் வேணும் தான். போட்டார் பத்தி ஒரு பிட் அப்படிமாங்க. No, my point is I'm not saying don't give to the church. ஐயா, சபைக்கு கொடுக்காதீங்க நான் சொல்ல வரல. But understand the truth. ஆனால் சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். So this tithe, the Old Testament tithe is basically talking about the taxation of the Israelite country. ஐயா, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கொடுத்த தசமபாகம் என்னும் காரியம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பெற்ற வரி வசூலிக்கிறதை நமக்கு விளக்குகிறது. It includes all. இது எல்லாருக்கும் பொதுவானது. The Levites, லேவியர்களுக்கு, and fatherless, திக்கற்றவர்களுக்கு, and widows, விதவைகளுக்கு, temple maintenance, ஆசரிப்பு கூடாரத்தை பணிவிடைகளை செய்வதற்கு, and the common needs. அவர்களுக்கு பொதுவான தேவைகள். How do I say common needs? ஏன் பொதுவான தேவைன்னு சொல்றேன்? We always is one verse whenever it comes to church, when it comes to tithe. சபையில எப்பொழுதுமே ஒரு பயன்படுத்துற ஒரு வசனம் இருக்கு. இந்த தசமபாகம் சொன்னா என்ன வசனம்னா, Will man rob God? தேவன் மனுஷனை வஞ்சிப்பானோ? Where? எங்க? Malachi chapter 3 verse 8 to 10. மல்கியா 3 அதிகாரம் 8 ல இருந்து 10 வசனம். You robbed me in your tithes. நீங்கள் எதினால் என்னை வஞ்சித்தீர்கள்? And if you pay the tithe, நீங்கள் தசமம் கொடுத்தீங்கன்னா God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் பீப்புளுக்கு டைத் கொடுத்தா தான் சோறே கிடைக்கும். For that, in the days of Israelites, only if the Israel people are giving the tithe, they'll be able to get their provision of food. Read the third word, Malachi 3:10 carefully. ஐயா, மல்கியா 3 அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் கவனமா வாசிச்சு பாருங்களேன். Bring the full tithe. Bring the full tithe into the storehouse, and there may be food in my house. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஐயா, பண்டக சாலைக்கு நீ கொண்டு வந்தாதான் உன் வீட்டுல சோறு அல்லது தேவனுடைய சபையில சோறு. Only if you bring your tithe or the food to the house of God or to the storehouse. If you bring it onto the storehouse, then only you will have the food in the house of God. If we all don't pay tax, நீங்க எல்லாரும் வரி கொடுக்கலனா, what will happen to the Indian government? இந்திய தேசம் எப்படி நடக்கும்? Got my point, right? நான் சொல்றது புரியுதா? So this is when it comes to tithe, this is talking about the taxation as well as the temple as well as the Levite needs. ஐயா, இந்த தசமபாகம் என்ற காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிக்கா கொடுக்கப்பட்டதுன்னா, அவர்களுக்கான வரி வசூலிப்பதும் பணிவிடை, தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடை காரியங்களும், லேவியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய காரியங்களும், போஷிக்கப்பட வேண்டிய காரியங்கள் மாத்திரம்தான். So what is your takeaway? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு மெசேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட, என்ன சொல்லுவீங்க? If somebody asks you, you went for church, what did you learn from the church today? What will you reply? Pay tax. And also, if they would have taken the offering after the sermon, I would have not put the offering. Tithe is different from the free will offering. ஐயா, தசமபாகத்திற்கும்
நாம் உதாரத்துவமா கொடுக்கிற காணிக்கைக்கு நிறைய ரெண்டுமே வேறுபாடானது. They prepared the tent of meeting. அவங்க கூடாரத்தை தயார் செஞ்சாங்க. And Moses asked money from everybody. அதுக்கு மோசே எல்லா இடத்துல இருந்தும் காணிக்கை பெற்றுக்கொண்டார். Even they are paying tithe. அவங்க தசமம் கொடுத்திருந்தாலும், But still when Moses asked, ஆனாலும் மோசே கேட்டபோது they got too much. அவங்க அதிகமா அதை கொடுத்தாங்க. Hey, stop. மோசேயே போதும்னாரு. Don't give more. இதுக்கு மேல கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அது இருக்கு போதும். The same pattern when they started building the temple. அதே போலதான் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த போது David collected money from everywhere. தாவீது எல்லா இடத்துல இருந்து பணத்தை In சேகரித்தார். Solomon days it is too much. சாலமோன் நாட்கள்ல பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. So they are freely, they do have a good will of giving. அவளுடைய இருதயத்துல கொடுக்கிற, உற்சாகமா கொடுக்கிற ஒரு இருதயம். So church, it is not about tithing, it is all about giving. ஐயா சபையாரே, இது தசமபாகத்தை குறித்த காரியம் அல்ல, இது உதாரத்துவம் காணிக்கைகளை கொடுத்தது. Free will, no, it shows the heart of the giver, not the amount of the giver. அந்த உதாரத்துவம் என்பது எவ்வளவு பணம் கொடுத்தோம் என்பதை குறித்ததே அல்ல, என்ன இதயத்தோடு கொடுத்தோம் என்பதே. Give and it shall be given unto you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். That is not talking about money. அது பணத்தை குறித்து பேசல. That is talking about forgiveness. அது மன்னிப்பை குறித்து பேசுகிறது. But still that is a principle. ஆனால் அதனூடாக ஒரு காரியத்தை நாம் So கற்றுக்கொள்கிறோம். the New Testament is a keep on teaching us not about tithing but giving. புதிய ஏற்பாட்டில் வேதம் நமக்கு திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்கிற காரியம் தசமபாகத்தை குறித்தது அல்ல, உற்சாகமா கொடுப்பதுதான். And look, if you look at, even Jesus said, lay up your treasure in the heaven. இயேசு சொல்லும்போது உங்கள் பொக்கிஷங்களை பரத்திலே சேர்த்து வையுங்கள் என்கிறார். How can you transfer the money from here to heaven? ஐயா, இங்க இருக்கிற என் பணத்தை எப்படி நான் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறது? Revelation says when you go to heaven all your good works are following you. வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிக்கும்போது நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது நாம் செய்த நற்காரியங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. So use the money for good works. ஆகவே நம்ம தேவன் நமக்கு அருள் இருக்கிற பணத்தை வைத்து நற்காரியங்களை செய்ய வேண்டும். Go back, read Luke chapter 16. நீங்கள் போய் படித்து பாருங்க லூக்கா 16ஆம் அதிகாரம். There was a parable. அங்க ஒரு ஊமையை தேவன் பேசுகிறார். This guy was not dealing the account properly, so the boss was angry with him. அந்த மனிதன் அவன் கணக்குகளை சரியா கொடுக்காத காரணத்தினால அவங்க எஜமான் அவன் மேல கோபப்படுறாங்க. And the manager says, I'm going to terminate you. அப்ப அந்த எஜமான் சொல்றார், நான் உன்னை வேலையில இருந்து அனுப்ப போகிறேன். And this guy played a smart game. அப்ப இந்த மனிதன் ரொம்ப யோசிச்சு ஒரு அறிவாளியா ஒரு காரியத்தை செய்தார். Okay, John, you got 500 rupees loan. ஜான் அண்ணா அவர்களே, உங்களுக்கு 500 ரூபாய் கடன் இருக்கா? ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி 500 crores of loan. ஒரு 500 கோடி கடன் வச்சிருக்கீங்களா? So let me make it as 250 crores. அது ஒரு 250 கோடி மாத்தி எழுதிக்கோங்க. Take care of my home. என் வீட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. And okay, maybe சில்வன் அவர்களே, you have 1000 crores. 1000 கோடி கடன் இருக்கா? Let me put it as 500 crores. 500 கோடியை மாத்திப்போமே. 10 crores transfer to my account. 10 கோடி என் அக்கவுண்ட்க்கு மாத்திருங்க. God is using this as an analogy. தேவன் இந்த காரியத்தை ஒரு ஊமையாக பயன்படுத்துகிறார். And he said this. அவர் சொல்கிறார், Luke chapter 16 verse 9. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். And I tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், make friends for yourselves by means of unrighteous wealth, so that when it fails they may receive you into the eternal dwellings. அநீதியான உலக பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எதுக்குனா நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் கொள்வாரண்டும் என்பதை நீங்கள் உணரும்படியாக. Use the money to spread the kingdom of God. ஐயா, பணத்தை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. Look at that guy, how smart he is. அந்த மனுஷனை பாருங்க எவ்வளவு அற்புதமா செயல்பட்டிருக்கான். Use his position to get stability in this local living. தன்னுடைய ஸ்தானத்தை பயன்படுத்தி இந்த தற்காலிகமாக நிரந்தரம் இல்லாத உலகத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ அவன் முயற்சி பண்றான். If that guy is so smart, அவனே அவ்வளவு அறிவாளியா செயல்பட்டான். you are a citizen of heaven. நாம் பரலோகத்தின் சுதந்திரவாளிகள். You have money in your hand. கையில பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. What you need to do? இத வச்சு நான் என்ன செய்யணும்? Use this money. இந்த பணத்தை பயன்படுத்தணும். To spread the good news. தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்காக. Find out all the ways and means to spread the gospel. என்னென்ன விதங்களில் நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் என்ற தேவைகளை கண்டறிய வேண்டும். So Bible is New Testament is not talking about tithing but giving. புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் கொடுக்கிறத பத்தி அது பேசவே இல்ல, காணிக்கை கொடுக்கிறத பத்தி மட்டும் தான் பேசுகிறது. Let me tell you, whenever even if you look at the law of Moses, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் நியாயப்பிரமாணம் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா கூட, if you come to the new covenant, நீங்கள் புதிய
உடன்படிக்கை கீழாக இருக்கிறீர்கள். If Romans 7:4, I know because through Christ I died for the law. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் மூலமாக நான் பிரமாணத்துக்கு மரித்தவனானேன். I got the release from the Mosaic law. மோசேயின் பிரமாணத்திலிருந்து எனக்கு விடுதலை But கொடுக்கப்பட்டிருக்கிறது. how is it right? You said, okay, you release from circumcision but not from tithe. ஐயா, இந்த விருத்த சேதனம் பண்ற காரியத்திலிருந்து மாத்திரம் எனக்கு விடுதலை கிடைச்சு நாம நம்புறோமே, ஆனா தசமபாகத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறத ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? How will you harmonize the truth? எப்படி இந்த ரெண்டு சத்தியங்களை நீங்கள் ஒன்றோடு ஒன்று புரிந்து கொள்வீர்கள்? If tithe is belong to the Mosaic law and if I don't belong to the law, then why should I do that? மோசேயின் பிரமாணத்திற்கு கீழாக தான் தசமபாகம் எனும் காணிக்கை வரும்போது, நான் இன்று பிரமாணத்திற்கு கீழாக இல்லாமல் சுயாதீனனாய் இருக்கும்போது எனக்கும் தசமபாகத்திற்கும் உண்டான தொடர்பு எப்படி என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? And Galatians 2:16 says, கலாத்தியர் 2:16 சொல்லும்போது, work of the law will not justify me. ஐயா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நான் நீதிமான் ஆக முடியாது. But when we keep preaching about tithe, ஆனால் இந்த தசமபாகத்தை குறித்து கொடுங்கன்னு பேசும்போது people are they are very good to give in money and live the lifestyle. ஜனங்களும் தசமபாகத்தை கொடுத்தா போதும் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம்ங்கற மனப்பான்மைக்கு போயிடுறோம். Oh, if I give money, the pastor will be happy. பணத்தை கொடுத்தா போதகர் சந்தோஷமாயிட்டாரு. If pastor is happy, God is also happy. போதகர் சந்தோஷம்னா கடவுளும் சந்தோஷமாயிறாரு. What is the difference between bribing the officers and no paying tithe? With this attitude. இந்த ஒரு மனப்பான்மையோட நம்ம தசமம் கொடுக்கறோம்னா, லஞ்சத்தை கொடுக்கிற அதிகாரிகளுக்கும் ஜனங்களுக்கும் தசமபாகத்தை கொடுக்கிற நமக்கும் என்னையா வித்தியாசம்? Galatians 2:19. கலாத்தியர் 2:19. No, I died for the law. நான் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவனானே. Ephesians 2:15. எபேசியர் 2:15. Abolishing the law of commandments. நியாயப்பிரமாணத்தை தேவன் முடித்து விட்டார். And Romans 6:15. ரோமர் 6:15. I am not under the law but under grace. நான் பிரமாணத்திற்கு கீழானவன் அல்ல, நான் கிருபைக்கு கீழானவன். So what should I do? அப்படினா நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do? என்ன செய்யணும்? Look at the teaching of Jesus. இயேசு கற்றுக் கொடுத்ததை பாருங்கள். No, he didn't. No, Jesus never spoke about tithe. இயேசுவானவர் தசமபாகத்தை குறித்து பேசவே இல்ல. When I say this, people will think, நான் அத சொன்னேன்னு நீங்க நினைப்பீங்க. No, Jesus said once. இல்ல இயேசு ஒருக்கா சொன்னாரு, don't leave this and that. இதையும் விட்டு விடாதீர்கள், அதையும் விட்டு விடாதீர்கள். God said don't leave this and that. Jesus spoke that word to the Pharisees, not to the disciples. தேவன் அந்த வார்த்தையை பரிசேயர்களுக்கு பேசினார், ஜனங்களுக்கு அல்ல, இல்ல சீஷர்களுக்கு அல்ல. Even Jesus was talking about the giving. Jesus was not talking about tithing, but he was talking about the giving to the disciples. He want them to give. இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தசமபாகத்தை கொடுக்கறத பத்தி சொல்லிக் கொடுக்கல, கொடுக்கிறது உற்சாகமா காணிக்க கொடுக்கறத பற்றி சொல்லிக் கொடுத்தார். கொடுக்கணும்ங்கறத அவர் கற்றுக் கொடுத்தார். And he said, lay your treasure in heaven. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். Don't keep money as your master. உங்க பணத்தை உங்க எஜமானா வச்சுக்காதீங்க. Let the maker be your master. உங்களை படைத்த தேவனே உங்களுடைய எஜமானாக இருக்கட்டும். Then what should I do? அப்படி நான் என்ன செய்யணும்? Give. கொடுக்கணும். Give, it shall be given. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். Don't limit yourself with the law. ஐயா, நியாயப்பிரமாணத்தை வச்சு உங்களை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். Give as per your heart. உங்கள் இருதயத்தில் உற்சாகமா என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை வச்சு கொடுக்கணும். It is all about not the amount but about the heart. எவ்வளவு பணம் என்கிற காணிக்கை எவ்வளவு அதுக்கு பொறுத்துதான ஒரு காரியம் இது அல்ல, என்ன இருதயம் எனக்கு கொடுக்கிறது என்பதை குறித்த காரியம். So do we need to give or not? அப்ப நான் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? Do not muzzle the ox. போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதிருப்பாயாக. Labor deserve the wages. கூலியால் சம்பளத்திற்கு பாத்திரவானா இருக்கிறான். Elders worthy for double honor. போதிக்கிறவர்கள் ரெண்டு மடங்கு கணத்துக்கு பாத்திரவான்களா இருக்காங்க. Elders are worthy for double honor. 1 Timothy chapter 5:18. 1 தீமோத்தி 5:18 சொல்லும்போது, 1 Corinthians 9:11. 1 கொரிந்தியர் 9:11. Acts 20:35. அப்போஸ்தலர் 20:35. It's all talking about giving. இதெல்லாம் கொடுக்கிறதை பற்றி எழுதப்பட்டிருக்கிற Especially வசனம். Acts 20:35, Jesus himself said it is blessed to give than receive. குறிப்பாக அப்போஸ்தலர் 20:35 பார்க்கும்போது இயேசுவானவரே சொல்கிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே நலம் என்று. And how to give? அப்படினா எப்படி கொடுக்கணும்? Not with a reluctant heart. ஐயா, ஒரு கடினமான ஒரு இதயத்தோட அல்ல. No, whenever we come to the church, பொதுவா நம்ம சபைக்கு வரும்போது we'll do one thing for sure. கண்டிப்பா ஒரு விஷயத்தை செய்வோம். என்ன தெரியுமா? Do you know what it is? சேஞ்ச் மாத்திட்டு வந்திருப்போம். சில்லறை மாத்திட்டு வருவோம். அது எதுக்கு தெரியுமா? Do you know why for what?
அந்த காணிக்கை பெட்டியில போடுறதுக்கு. to put in the offering box. இதே மாதிரி காடும் என் பெட்டியில போட்டார்னா, If God also follow the same principle to bless me, so whenever you're taking the purse, பொதுவா நம்ம அந்த பர்ஸ் எடுத்தாலே offering வரும்பொழுது, when it comes to offering, we leave all the big notes. அதுல இருக்கிற பெரிய நோட்லாம் அப்படி தள்ளி வச்சிட்டு We look for the last one. கடைசியா அந்த சின்னதா இருக்கிறது. Thank God for this government, they have notes in every size. நம்ம கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்றேன், ஏன்னா ஒவ்வொரு சைஸ்லயும் அவங்க நோட் அடிச்சு கொடுத்துட்டாங்களே. Whenever you give, ஆனா கொடுக்கும்போது be a cheerful giver. உதாரத்துவமாட்ட சந்தோஷத்தோடு whenever you give, கொடுக்கும்போது be a secret giver. யாரும் அறியாமல் நாம் கொடுக்க, அந்தரங்கமாய் கொடுக்க வேண்டும். நம்ம ஊர்ல சர்ச்சை பாருங்க, if we go back to the churches in granite floor donated by வாசல்ல பெருசா போட்டுருக்கோம். இந்த the person who donated this granite floor and you'll have a big name outside to show who it is done. Sorry to say this, சொல்றதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். we went for one old age home, ஒரு முதியோர் இல்லத்திற்கு ஒரு முறை சென்றிருந்தோம். and one big organization, கண்டுபிடிச்சிருவாங்களோ சொன்னோம், சரி, one big Christian organization sponsored a small or a big building or a dormitory. அந்த முதியோர் இல்லத்துல ஒரு மிகப்பெரிய, அங்க இருக்கிற ஒரு அறையை ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ ஊழிய இயக்கம் அதை கொடுத்து, அவங்க பணத்தை கொடுத்து கட்ட வச்சாங்க. டார்மெண்ட்ரி, ஒரு டார்மெண்ட்ரி கட்டி இருந்தாங்க. and even in the dormitory, அந்த டார்மெண்ட்ரியில பார்க்கும்போது when you go, நீங்கள் உள்ளே நுழையும் போது in the entrance there is a big, I mean, அது என்னது கல்வெட்டுக்கு எப்படி சொல்றது இல்ல, big memento kind of, அந்த உள்ளே நுழையும் போதே அங்க ஒரு பெரிய கல்வெட்டை வச்சிருந்தாங்க. and they are giving thanks for this person, இந்த மனிதனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், donated by this ministries, இந்த ஊழியத்திலிருந்து இது கட்டி கொடுக்கப்பட்டது. once they did all that, அதெல்லாம் எழுதின பின்பு, oh we forgot to put the verse, ஐயே வசனத்தை போட மறந்துட்டோமே, பரவாயில்ல கீழே போட்டுக்க, put the verse below. how pathetic the Christian world, எவ்வளவு கேவலமா மாறிவிட்டோம். the one who has given the money is a top in the list, அந்த பணத்தை யாரு கொடுத்தாரோ அவர் பேரை முதல்ல வச்சிருக்கோம், but the life giving word is in the least. ஜீவனை கொடுக்கிற வசனத்தை கடைசியில் எழுதிட்டு இருக்கிறோம். The people those who have received the gift and the people those who have given the gift, both of them have a very poor understanding when it comes to money and God. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர்களும் சரி, அந்த பணத்தை கொடுத்தவர்களும் சரி, பணத்தை குறித்தும் தேவனை குறித்தும் மிகவும் குறைந்த ஒரு அறிவுடையவர்களாக காணப்பட்டார்கள். In a few years Celine became a great preacher in India. Translate time ஆயிடுச்சு. கொஞ்சம் வருடத்துல அவரும் ஒரு பிரசங்கியாரா மாறலாம், great preacher, ஒரு சிறந்த பிரசங்கியாராக. So that time, அந்த நாள்ல if I ask, sir, can you please give me a date, ஐயா எனக்கு ஒரு தேதி கொடுக்க முடியுமான்னு கேட்டா, we are small 15 to 16 families, நாங்க ஒரு 15-16 குடும்பங்கள் but we வருகிறோம், want to make a great change in this nation, இந்த தேசத்துல ஒரு அசைவு ஏற்பட நான் விசுவாசிக்கிறோம். you would have heard about our church, எங்க சபையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. tell me the name again. That is the Apostolic Reformation Tabernacle. Art, yeah, heart, yeah, that was in his heart. ஐயா அந்த அந்த சபை பேர் என்னையா, அந்த அப்போஸ்தல சீர்திருத்த ஞாபகம் இருக்கு, அந்த ஆர்ட் சபை தான, ஆர்ட் பார்க்குறேன், ஐ வில் கம், லெட் மீ ட்ரை இஃப் ஐ பாசிபிள். பிரதர், செக்ரட்டரி அண்ணே, கம் ஹியர், வாங்க. அண்ணனுக்கு ஏதாவது டேட் இருக்க பார்த்து சொல்லுங்க. செக் இஃப் தேர் இஸ் எனி டேட்ஸ் அவைலபிள் ஃபார் தி பாஸ்டர். இஸ் இட் பிரதர், ஐ மீன் அபௌட் யுவர் ஸ்டே, ஐயா நீங்க எங்க தங்குவீங்க? வேர் பீப்புள் யூசுவலி வில் ஸ்டே இஃப் யூ ஆர் மினிஸ்டரிங் இன் யுவர் சர்ச்? உங்க சபையில பொதுவா ஊழியக்காரங்க வந்தா எங்க தங்குவாங்க? தட் இஸ் an apartment, SBI OA. SBIல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். And T building there is a house. அதுல T blockல ஒரு வீடு இருக்கு. And in that house there is one room only for ministers and all the church families. அதுல ஒரு அறையில எப்பொழுதுமே ஊழியக்காரங்க இல்ல சபை மக்கள் வந்தா தங்குறதுக்காக அந்த அறை இருக்கு. By the which place you said? எந்த இடம் சொன்னீங்க? Chennai OMR, they'll call this as a Mambakam. OMR பக்கத்துல மாம்பாக்கம்னு ஒரு இடம். Then immediately secretary will tell. And உடனே secretary அவர் சொல்லுவார், sir Novotel is there sir. அங்க Novotel இருக்கு சார். IBS that is also there sir. IBS ஹோட்டல் இருக்கு. Okay, then I'll stay in Novotel. அப்படினா நான் Novotel தங்கிக்கிறேனே. நீங்க பே பண்ணிப்பீங்களா சார்? Whoever it is, யாராக இருந்தாலும். That man was preaching when the celebrity preacher had started coming in. அந்த பிரசங்கர் பிரசங்கிக்கும் போது இன்னொரு பிரபலமான பிரசங்கர் அன்னைக்கு அந்த சபைக்குள்ளாக வந்தார். He moved from the pulpit to welcome that man.
அவர் பிரசங்கத்தை பாதியில நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் அவரை வரவேற்க போய்விட்டார். Be very honest. மனசை தொட்டு சொல்லுங்க. Be very honest. உண்மையா சொல்லுங்க. Why do you do that? எதுக்காக செஞ்சீங்க? Reverence towards what? யாருக்காக மரியாதை கொடுத்தோம்? Same blood, அதே இரத்தம், same spirit, அதே ஆவியானவர், same scripture, அதே வசனம், same cross. அதே சிலுவை. The same thing has done for him and you. அதே காரியத்தை தான் தேவன் அவருக்கும் உங்களுக்கும் செய்திருந்தார். What a pathetic poor understanding of the Christianity. எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான நிலைமைக்கு சென்று விட்டோம் இன்றைய கிறிஸ்தவம். There are people, they are leaving from the pulpit to invite politicians. இப்பொழுது பிரசங்கிக்கிற மேடையிலிருந்து கீழே இறங்கி ஒரு அரசியல்வாதியை வரவேற்க செல்கிறோம். Our objective towards money is completely wrong. பணத்தை குறித்த நம்முடைய கண்ணோட்டம் முழுமையாக தவறு. No, now if you want to build the church, whoever gives, you will get it. ஐயா, சபை கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா யாரு பணம் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கிறோம். No. Yesterday when I was preparing this, I was reading about one church. நேத்து இதை குறித்து தயார் செய்து கொண்டிருந்த போது நான் ஒரு சபையை குறித்து வாசித்தேன். Wonderful concept. ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவங்க செய்திருந்தாங்க. They said if you want to give, அவங்க சொன்ன காரியம் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா first condition, முதலாவது ஒரு காரியம், are you a born again believer? நீங்க ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரா? If not, don't give. இல்லனா நீங்க கொடுக்காதீங்க. Do you have any grudge against your brother? இரண்டாவது, ஏதாவது சகோதரன் மேல உங்க இருதயத்துல கோபம் இருக்கிறதா? In that case, don't give. அப்படினா கொடுக்காதீங்க. If I preach this in church, இத நான் இன்னைக்கு சபையில பிரசங்கிச்சேனா, empty offering box goes and empty offering box comes back. காணிக்கப்பட்டி எம்டியா போயிட்டு ஒண்ணுமே இல்லாம தான் திரும்பி வரும். நான் சொன்னது உங்களுக்கு எதுவுமே புரியல தானே? Did you understand what I'm trying to say? Look at giving is not about the amount, it is all about your heart. ஐயா, எவ்வளவு பணம் கொடுக்கிறோம் என்பதை குறித்தது அல்ல, காணிக்கை என்பது நம் இருதயத்தை குறித்தது. 2 Corinthians 9:7 cheerful giver. 2 கொரிந்தியர் 9:7 சொல்லும்போது சந்தோஷத்தோட கொடுக்கிறது. Matthew 6:3 secret giving. மத்தேயு 6:3 சொல்லும்போது அந்தரங்கத்தில் கொடுப்பது. Hebrews 6:10 எபிரேயர் 6:10 சொல்லும்போது not trusting the record that you maintain, but trusting the record that God maintains. கொடுக்கிறத குறித்து நான் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதா நம்பி கொடுக்கிறது இல்லையா, தேவனை நம்பி தேவன் நான் கொடுக்கிறதை கணக்கு வைக்கிறார் என்பதை நம்பி கொடுப்பது. So I preached all that. இது எல்லாத்தையும் நான் பிரசங்கிச்சிட்டேன். Now my point. இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறத சொல்ல விரும்புறேன். How much we need to give? எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? ஹலோ, யாரும் இல்லையா? எவ்வளவு கொடுக்கணும்? நான் எப்படி கொடுக்கணும்னு கேட்கல, எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டேன். எவ்வளவு கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்னு கேட்கல, எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டேன். எவ்வளவு கொடுக்கணும்? யார் சொன்னது? யார் பாது? யார் எவ்வளவு இருக்குன்னு சொன்னது? யாரு? அவரு அப்படியே சிரிச்சமா, அப்படி நம்ம காமிச்சிடக்கூடாது, அப்படியே இருந்துக்கோ. எவ்வளவு கொடுக்கணும்? How much you should give? பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? வரணும்ல. பாயிண்ட் இஸ் யூ ஆர் இன் a better covenant. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், நாம் இன்றைக்கு இருக்கிற உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கை காட்டிலும் சிறந்த ஒரு உடன்படிக்கை. Earlier the sacrifice was goats and bulls and ox. முன் நாட்களிலே அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் அவர்கள் சாக்ரிஃபைஸாக பலியிட்டார்கள். But now the sacrifice is, ஆனால் இன்னைக்கு பலியிடப்பட வேண்டியது the blameless lamb of God. இயேசுவின் குற்றமில்லாத அந்த ஆட்டுக்குட்டியானவர். A bull was sacrificed. ஒரு காளை பலியிடப்பட்டது. But now ஆனால் இன்றைக்கு God became flesh and became a ransom. தேவன் மனிதனாகி எனக்காக பரிகாரமானார். Better covenant, சிறந்த உடன்படிக்கை, better sacrifices, சிறந்த பலிபீடம், and better promises. அது மாத்திரமல்ல, சிறந்த ஆசீர்வாதம். All these people, they are doing the shadows to looking for the reality. ஐயா, பழைய ஏற்பாட்டில் அவங்க செய்தது எல்லாமே ஒரு நிழலாட்டமாக நிஜம் என்ன நடக்குதுன்னு எதிர்பார்த்து செஞ்சாங்க. They are looking for this. அவங்க இதை தான் எதிர்பார்த்தாங்க. They give all these things to see the new covenant. அவங்க எதுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தாங்கன்னா புதிய உடன்படிக்கையை பார்ப்பதற்காக. And you and me are in the new covenant. ஆனால் நீங்களும் நானும் இன்று புதிய உடன்படிக்கையின் கீழ் தான் இருக்கிறோம். Better covenant, சிறந்த உடன்படிக்கை, better sacrifice, சிறந்த பலிபீடம், better promises, சிறந்த வாக்குத்தத்தம், better commandments, சிறந்த கட்டளைகள். So let's give better. ஆகவே சிறந்ததை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு கிளாப் அடிச்சாங்க பத்தியா போனே.
give not about what you are giving, but how you are giving. That is the key. எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பதே பிரதானம். Cash is not the matter, heart is the matter. ஐயா, பணம் அல்ல, மனமே. டைட்டில் போட்டிருங்க சார், பணம் அல்ல மனமே, ஆச்சரியக்குறி முக்கியம். And it is all about the gratitude towards God. ஒரு நன்றியறிதலோட இருதயத்தோடு. You are not putting offering not because of the pastor. ஐயா, போதகர் நிமித்தமாக நீங்க காணிக்கை கொடுக்கல. It is not because of the organization. இல்ல ஒரு இயக்கத்தின் நிமித்தமாக காணிக்கை கொடுக்கல. Whether the big church, small church or whatever it is, everybody needs money to run the church. ஐயா, அது பெரிய சபையா இருந்தாலும் சரி, சிறிய சபையா இருந்தாலும் சரி, எல்லா சபைகளையும் நடத்துவதற்கு பணம் தேவைதான். Of course their standards are different, but everybody needs money. ஒவ்வொருத்தருடைய நிலைகள், அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறி இருந்தாலும் எல்லாருக்கும் பணம் தேவை. And whenever you come into the church, you are enjoying the facilities of the church. நம்ம சபைக்கு வரும்போது சபையில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம். Oh, you are enjoying the preaching. நம்ம பிரசங்கத்தை அனுபவிக்கிறோம். You are enjoying the facilities. அங்க இருக்கிற காரியங்களை அனுபவிக்கிறோம். You are using the toilets. நம்ம அங்க இருக்கிற டாய்லெட்டை யூஸ் You பண்றோம். are utilizing the AC. ஏசியை பயன்படுத்துறோம். And you are using every facilities. Who will pay for it? இங்க இருக்கிற எல்லா அனுகூலங்களையும் பயன்படுத்துறோம். இதற்கு தேவையான பணத்தை யார் கொடுப்பது? Who will run it? யார் அதை நடத்துவார்? This is not pastor's church. இது போதகரின் சபை அல்ல. This is not pastor's property. இது போதகருக்கு உரிய சொத்தும் அல்ல. Oh, this building is not the church. இந்த சபை என்பது இந்த கட்டிடமும் அல்ல. We come as one body. That is the church. நாம் ஒரு சரீரமாக இணைந்து வருகிறோமே, அதுதான் சபை. So we come here, gather here, and it is not anybody's responsibility. It is everybody's responsibility. ஆகவே நாம் இங்கு வந்து இணைந்து தேவனை ஆராதிக்கும் போது இது ஒரு தனி நபருடைய கடமை அல்ல, எல்லாருக்கும் உரிய கடமை. So basically, ஆகவே we need to bear each other's burden. ஒருவருக்கொருடைய பாரங்களை நாம் தாங்க வேண்டும். So be a faithful giver so that you will be a blessing for many. ஐயா, ஒரு உண்மையுள்ள கொடுக்கிற ஒரு மனிதனாக இருக்கும்போது பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற முடியும். So no, if you read 2 Corinthians 9:7, the true worship is out of gratitude and sincerity. 2 கொரிந்தியர் 9:7 சொல்லும்போது உண்மையான ஆராதனை என்பது இருதயத்திலிருந்து நன்றி அறிதலோடு உண்டாகிற ஒரு ஆராதனை. And I'll just made one point and just move on to the next topic. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பகுதியை நான் சொல்ல விரும்புறேன். No, in the New Testament the greatest commandment is love God and love your neighbor. புதிய ஏற்பாடை பார்க்கும்போது தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கட்டளை என்னவென்றால் தேவனை நாம் நேசிக்க வேண்டும், மனிதரையும் நாம் நேசிக்க வேண்டும். But we don't emphasize that commandment as much we emphasize on tithe. ஆனா இந்த கட்டளைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தசமபாகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு பார்த்தா நம்ம தசமபாகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். I cannot squeeze you to get money. உங்களை அப்படி நெருக்கி புடுங்கி பணத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாது. இல்ல, if you are operating by love, நீங்கள் அன்பினாலே நடத்தப்பட்டால், if you love me, நீங்கள் என் மேல் அன்பு கூர்ந்தால், if I love you, நான் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தால், if we love each other, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால், if we love God, நாம் தேவனில் அன்பு கூர்ந்தால், and if we love our fellow brothers, நாம் சகோதர ஐக்கியத்தின் மேல் அன்பாய் இருந்தோம் என்றால் automatically you will give. நாம் தானாகவே கொடுக்க ஆரம்பிப்போம். That is what the giving God is looking for it. இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. This is the better giving. இது சிறந்த கொடுக்கிற ஒரு காரியம். I am not giving to an organization. ஐயா, நான் ஒரு இயக்கத்துக்கு கொடுக்கல. I am not giving to a pastor. இல்ல போதகருக்கு கொடுக்கல. அவர் பேர்ல சொத்து எழுதி வைக்கிறதுக்கு. I am not writing it for so that he can get that point property for himself. I am giving for my fellow brother because I love them. என் சகோதரரை சகோதரரை நான் நேசிக்கிறேன். ஆகவே அந்த நேசத்தின் வெளிப்பாடாக நான் கொடுக்கிறேன். So what is the conclusion? ஆகவே இதன் முடிவுரை என்ன? So God said don't save first. தேவன் சொல்லும் முதலாவதாக சேமிச்சு வைக்காதீங்கனாரு. Then God said save. பின்னே சேமிக்க வேண்டும் என்று ஒரு Save for what? எதுக்கு சேமிக்கணும்? Save for God's business. தேவனுடைய காரியத்திற்காக. So give to God. தேவனுக்கு கொடுக்க வேண்டும். It is not the principle of tithing, it is a principle of giving. இது தசமபாகத்தை குறித்த காரியம் அல்ல, இது உற்சாகமாக கொடுக்கிறதை குறித்த காரியம். Save money. பணத்தை சேமிக்கணும். Let me say that again. திரும்பவும் சொல்றேன். Save money. பணத்தை சேமிங்க. Let's all say aloud. Save money. பணத்தை சேமிப்போம்.
இதை மட்டும் சத்தமா சொன்னாங்க பத்தி சொல்லுவாங்க எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு அடுத்ததாக டு பி a cheerful giver. உற்சாக மனதுடைய கொடுப்பவராக இருப்பதற்காகவே சேமிப்போம். Hallelujah. 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 Save money பணத்தை சேமிக்கணும், to be a good giver. உற்சாகமா கொடுக்கிறதுக்காக, To be a giver. கொடுக்கிறதுக்காக. The next one, அதுக்கு அடுத்த காரியம், save money. பணத்தை சேமிக்கணுமே. Why? ஏன் சேமிக்கணும்? Let's look at this parable. Look at this illustration once again. மறுபடியும் அதே வேத பகுதியை நாம் தியானிக்க The போகிறோம். same manna. அதே மன்னா பகுதி. அந்த மன்னாக்குள்ள எவ்வளவு பொன்னான சத்தியத்தை வச்சிருக்காரு தெரியுமா? Do you know how? In manna, அந்த மன்னாவை பார்க்கும்போது, sorry, that incident of manna, அந்த மன்னா என்கிற அந்த சம்பவத்தை God பார்க்கும்போது said, okay, don't go and collect today. தேவன் சொன்னார், இன்றைக்கு போய் சேகரிக்காதீங்கன்னு. Assumption, okay? Assumption. ஒரு கற்பனையா சொல்றேன். Maybe if God started giving the manna on Monday, ஒருவேளை புரிதலுக்காக திங்கட்கிழமை அன்னையில இருந்து தேவன் மன்னாவை அருளினார் என்றால், so Monday we went and we collected திங்கட்கிழமை போறோம், அன்னைக்கு மன்னா கிடைச்சது, and we ate, சாப்பிட்டோம், happy, சந்தோஷமாயிட்டோம். we tried to save it for Tuesday and it is gone, ஆனா செவ்வாய்க்கிழமைக்காக சேகரிச்சு வைக்க நினைச்சோம், அது இப்ப கெட்டு போயிடுச்சு. and Tuesday also we started going. மறுபடியும் இப்ப செவ்வாய்க்கிழமையும் போறோம், Oh, thank God he has given. தேவன் கொடுத்திருக்காரே, நன்றி ஆண்டவரே, salute for you, you are a faithful God. தேவனே நீர் உண்மையுள்ள உண்மை ஆராதிக்கிறேன்னு Collect சொல்லிட்டு it all, அதெல்லாம் வச்சு சேகரிச்சுட்டு have it and ate it, அன்னைக்கு கொண்டு வந்து அன்னைக்கு சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டோம். and keep doing it on Wednesday, அதை புதன்கிழமையும் செய்கிறோம், Thursday, வியாழக்கிழமையும் செய்கிறோம், Friday, வெள்ளிக்கிழமையும் செய்கிறோம், Saturday. சனிக்கிழமை வந்து விட்டது. Example, ஒரு உதாரணத்திற்கு, சாபத்து சனிக்கிழமை தான் வரும், நான் சொல்லக்கூடாது, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். And the sixth day, ஆறாவது நாளிலே God said, தேவன் சொன்னார், today you will get more quantity, இன்னைக்கு அவங்களுக்கு அதிகமா தேவை, tomorrow I will not give. ஏன்னா நாளைக்கு நான் கொடுக்க மாட்டேன். என்னது, நாளைக்கு தர மாட்டீங்களா? God you will not give tomorrow. நாளைக்கு வராது தம்பி, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. Tomorrow you will not get, all the doors are locked. இன்னைக்கு கலெக்ட் பண்ணிக்கோ. So you collect everything today. And they may collect. அதை சேகரித்து, Still next day somebody will go. ஆனாலும் அடுத்த நாள் கொஞ்சம் பேர் தேடி தான் போவாங்க. ஏதாவது ஒரு கதவு சரியா பூட்டலன்னா, if at least one door was not properly, அப்படி கொஞ்சம் லீக் ஆயிருந்தா எடுத்து வச்சுக்கலாம்ல. if it something falls down by leaking, at least I can take it and keep it right. ஞானமா நடக்கணும்ல. I have to act with wisely, right? Bible says be shrewd like a serpent. வேதம் சொல்லும் சப்பத்தை போல வினவுள்ளவனா நான் இருக்க வேணும்ல. அதுக்கு முன்ன be innocent as a dove, அத மறந்துடுவாங்க. அதே வசனம் சொல்லும்போது புறா போல கபடச்சன்னு சொல்றத நம்ம செய்யறது இல்ல. Serpent vigilant brother. சர்ப்பத்தை போல வினவுள்ளவனா இருக்கிறேன். In today's terminology, இன்னைக்கு ஒரு காலகட்டத்தை சொல்லணும்னா, brother, we are in the world. ஐயா உலகத்துல நம்ம We are இருக்கோம். not in the heaven. பரலோகத்துல இல்லையே. Don't forget that. அது மறந்துடாதீங்க. Be practical. பிராக்டிகலா இருங்க Go ஐயா. and find out if it is there, collect something in your tent. ஏதாவது கொஞ்சம் இருந்தா போய் பாருங்க, தேடி இருந்தா எடுத்து வந்து கூடாரத்துல வைங்க. And God is very strict. ஆனா தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. மிச்சம் இது கூட எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. There is not even nothing that is there outside. Maybe angels would have went and asked God. ஒருல கற்பனையா ஒரு தூதர் எல்லாம் போய் தேவன்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். God, தேவனே, today also people are going. இன்னைக்கும் ஜனங்கள் எல்லாம் போறாங்க. Let them not get disappointed. அவங்களை ஏமாற்ற வேண்டாமே. Can we deliver something? கொஞ்சத்தை நாம் போய் கொடுத்து விடுவோம். God said no. தேவன் நோ என்றார். எங்க பைபிள் இருக்குன்னு கேட்காதீங்க, சொல்றேன். No. தேவன் அன்னைக்கு கொடுக்க கூடாது என்பது தீர்மானமாக And இருந்தார். these guys are went. ஆனா கொஞ்சம் பேர் போறாங்க. Maybe like Sylvain. சில்வன் போல கொஞ்சம் பேர், And like me. அண்ணாவை போல கொஞ்சம் We பேர் went. போகிறோம். And I said, Sylvain. சில்வன், I didn't gather much. நான் நிறைய சேர்க்கல. Yesterday, I feel more hunger. நேத்து ரொம்ப பசியா இருந்தனால So whatever I have got, எதெல்லாம் கிடைச்சதோ I finished it. எல்லாத்தையும் So I சாப்பிட்டுட்டேன். don't know what to do. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. And the middle part is literally starving. என்னோட மத்திய பிரதேசம் இப்ப பட்டினியா இருக்குது. கொஞ்சமாவது கிடைக்குமா? Will I get at least little? God have mercy on me. தேவனே என் மேல் இரக்கமாயிரும். And heaven says, அந்த பரலோகம் சொல்லும், no mercy for next 24 hours. அடுத்த 24 மணி நேரத்துக்கு இரக்கமே கிடையாது. That's it. இல்ல. Why? ஏன்? God wants to teach them a lesson of faith. தேவன் அவர்களுக்கு விசுவாசம் என்னும் பாடத்தை அதனூடாக கற்றுக் கொடுக்கிறார். Every Sunday will be free. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எதுவும் வராது. I will not give. நான் கொடுக்க மாட்டேன். Trust me. என்னை நம்ப வேண்டும். Every Saturday I'll give double portion. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மடங்காக அது கொடுக்கப்படும். Learn the step of faith. விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். Because this is where he has started. ஏன்னா இங்க தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. Because a later point of time, பின் நாட்களிலே God is just giving a strategy of year of Sabbath.
பின்னாட்களிலே இந்த சாபத் என்கிற ஓய்வு வருடம் என்கிற ஒரு காரியத்தை தேவன் அங்கதான் அறிமுகப்படுத்துகிறார். Don't plow. நீங்க அறுக்க கூடாது. Don't sow the seed. விதைகளை விதைக்க கூடாது. 1 year. ஒரு வருடம். Don't work. வேலை செய்ய கூடாது. You will get the enough food on the 6th year in a double fold. 6வது வருடத்திலே 7வது வருடத்திற்கும் தேவையான 2 வருடத்திற்கு உண்டான விளைச்சலை பெற்றுக் கொள்வீர்கள். God, don't make fun of me. தேவனே என்ன வச்சு நீங்க காமெடி பண்றீங்களா? Come on, how come I'll get double fold in 6th year and how come I not work for 1 year? ஐயா, எப்படி 6வது வருஷத்துல 2 வருஷத்துக்கு தேவையான விளைச்சல் கிடைச்சி நான் ஒரு வருஷம் வேலையே செய்யலனாலும் சாப்பிட முடியும்? God said, okay, I mean, that is not the end of the story. இல்ல கதை இன்னும் முடியலப்பா. The 7th year, you know what, that is 49th year. அந்த 7 வருடங்கள் ஆகும்போது 49 வருஷம் ஆயிரும்ல. You will not sow. அப்பவும் நீங்க விதைக்க மாட்டீங்க. But you will have enough food. ஆனா தேவைக்கு அளவான உணவு இருக்கும். And let me give the surprise. இப்போ கொஞ்சம் ஆச்சரியமா ஒரு விஷயத்தை சொல்றேனே. 50th year. 50வது வருஷம். It's the year of jubilee. யூபிலி ஆண்டு. You should not do anything. அப்பவும் நீங்க ஒன்றும் வேலை செய்ய And கூடாது. that year also you will have enough. அப்பொழுதும் உங்களுக்கு தேவையான அளவு உணவு இருக்கும். If God would have introduced suddenly 1 year leave, they would have not believed. தேவன் திடீரென்று 7 வருடத்துல ஒரு வருடம் நீங்க வேலை செய்ய கூடாதுங்கற விடுமுறையை கொடுத்தாருன்னா அவங்களால நம்பி இருக்க முடியாது. So God has first given 1 day leave. ஆகவே முதல்ல ஒரு நாள் விடுமுறை அறிமுகப்படுத்தினார். You understand? புரியுதா? See, last week you doubted. கடந்த வாரம் சந்தேகப்பட்ட. But this week Saturday you collected twice. ஆனா இந்த சனிக்கிழமை ரெண்டு தனியா சேகரிச்சீங்க. And Sunday you didn't get it. சண்டே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை You are taking rest. நீங்க ஓய்வு எடுக்கிறீங்க. Spending time with me. என்னோட நேரம் And செலவழிக்கிறீங்க. I have provided the 6th day, right? 6வது நாளே நான் கொடுத்து விட்டேன் அல்லவா? Let me give you a surprise. இப்போ ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு நாளா இருக்கிறது ஒரு வருஷமா இருந்தா எப்படி இருக்கும்? God, that is too much. What if that one day turned into 1 year and they'll be surprised and exclaiming saying how great it would be? I will do that. நான் அதை செய்வேன். Wow, the 6th year has come. 6வது வருடம் வருகிறது. Plenty. அநேகம். 7th year is free. 7வது வருடம் ஓய்வு. Maybe the kid will ask, ஒரு குழந்தை கேட்டிருக்கும். Daddy, should I go to the field? அப்பா, நான் வயலுக்கு போணுமா? No. இல்ல. It starts in the wilderness. வனாந்தரத்தில் இது ஆரம்பமானது. 7th day. 7வது நாள். Got the rest. ஓய்வு கிடைத்தது. God can do not only for the day, God can do the same thing for a year. ஐயா, ஒரு நாளுக்கு மாத்திரம் செய்ய தேவன் வல்லவர் அல்ல, ஒரு வருடத்திற்கும் செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். The whole year is free. மொத்த வருடம் ஓய்வு. Not only this 1 year. இந்த ஒரு வருடம் மாத்திரம் அல்ல. 49 and 50, that is also free. 49ஆம் வருடம் 50ஆம் வருடம் 2 வருடம் ஓய்வு. This is the future plan. இது எதிர்கால திட்டம். Future plan. எதிர்கால திட்டம். And God is trying to teach the lesson today. அந்த பாடத்தை தேவன் இங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். How is it applicable to us? இது நமக்கு எப்படி இந்த நாள்ல பொருந்தும்? I'll give one illustration and finish. Time is up. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்க போகிறேன். So whenever the men's day out, we'll go and play for cricket. பொதுவாகவே ஆண்கள் கூடுகைக்கு நாங்க வரும்போது சில நேரங்கள்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு செல்வது. So while we are playing cricket, we have some bada players and we have some chota players. அங்க கொஞ்சம் பெரிய விளையாட்டுக்காரங்களும் உண்டு, கொஞ்சம் சின்ன விளையாட்டுக்காரங்களும் உண்டு. Some bada players. கொஞ்சம் பெரிய விளையாட்டுக்காரங்க. Some chota players. கொஞ்சம் நல்லா விளையாடுவாரானா? Chota players. And you know the bada players always they'll hit like 6 and 4. அந்த கொஞ்சம் வேகமா அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் 6 4 அடிச்சிட்டு இருப்பாங்க. And they'll rejoice. சந்தோஷமா இருப்பாங்க. And they thought they're enjoying. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சந்தோஷம் நினைச்சுப்பாங்க. And that's true. உண்மைதான். Hey, we win the game. நான் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இத பத்தி ரொம்ப சொன்னோம்னா all the wives will feel bad. இவனுக்கு போய் இருக்குடா hypothetical situation, okay? இது கற்பனையாக உங்களுக்கு புரிவதற்காக தான். And they'll enjoy the time. அந்த நேரத்தை சந்தோஷமா செலவிடுவாங்க. But some the chota guys, right? அப்ப அந்த சின்ன பசங்க எல்லாம் chota players, they'll hit and they'll run. அவங்க அப்படியே தட்டி விட்டுட்டு ஓடி எடுக்க முயற்சிப்பாங்க. Hey chota player, சின்ன விளையாட்டுக்காரரே, don't make me to run. ஓடலாம் வைக்காதீங்க. I will hit. நான் அடிக்கிறேன். If you hit அடிக்க முடிஞ்சா அடிங்க. Or else don't ask me to run, okay? என்ன ஓடி எல்லாம் ரன் எடுக்க சொல்லாதீங்க. I know this guy is not standing like a cool. அப்படி ரொம்ப கூலா நின்னுக்கிட்டு and he'll hit. அப்படி அடிப்பாரு. And he win. அப்படி ஜெயிச்சிருவாங்க. And everybody will come. எல்லாரும் வந்து bada player. பெரியவரே. bada shot. அற்புதமான அடி. Wow, super. நல்லா you win the game. நம்ம ஜெயிச்சிட்டோம். But the chota player, you know, அப்ப அந்த சின்ன விளையாட்டுக்காரங்க எல்லாம் he may not get the temporal immediate rewards.
உடனடியாக தற்காலிகமாக கிடைக்கிற அந்த பரிசுகளை அந்த பாராட்டுகள் கிடைக்காம இருக்கலாம். But because of his running, ஆனா தொடர்ந்து ஓடுறது நிமித்தமாக, because of chasing again and again, ஒவ்வொரு நாளும் துரத்தி ஓடுறதுனால, and his muscles getting stronger, அவங்களுடைய தசைகள் எல்லாம் உறுதியாகிறது. he is so fit, அவங்க இன்னும் திடகாத்திரமா மாறுறாங்க. and he is so energized, ரொம்ப உற்சாகம் உள்ளவனாக, got his confidence, தைரியம் கிடைக்க பெற்று. don't bother about the age, வயசு குறித்து கவலைப்படாம, because they don't get aging at all. ஏன்னா வயசாகவே இல்லை. I'm generally talking about the shorter players. நான் பொதுவா இந்த வயதானவங்களை குறித்து பேசுறேன். No, they get more energy. Hey, edit பண்ணுங்க. They'll get more energy. அவங்க இன்னும் தைரியமாக உற்சாகமாக. The focus is not today's game. இன்னைக்கு குறிக்க மேட்சை குறித்து நோக்கம். Not about whether winning the game or losing the game. That doesn't matter. இன்னைக்கு ஜெயிக்கிறோமா தோக்குறோமா என்பது முக்கியமல்ல. Keep the body fit. என்னோட உடம்பை திடகாத்திரமாக Keep the energy. நான் தைரியம் உள்ளவனாக. Keep the confidence. உற்சாகம் உள்ளவனாக. Keep the motivation. நோக்கத்தோடு. Have the right spirit. ஒரு சரியான ஒரு ஆவியோடு. All these benefits will not be seen immediately, but certainly in the future. இந்த எல்லா நன்மைகளும் உடனடியாக நடக்காமல் காணப்போகலாம், ஆனால் நிச்சயமாகவே ஒரு நாள் அவைகள் நடக்கும். The people in the world, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும், they got lot of money, அநேக பணம் இருக்கலாம், they will be like a bada place, ஒரு பெரியவங்க அவங்க they will இருக்கலாம், buy this and that, இத வாங்கலாம் அத வாங்கலாம், they will show this and that, என்னெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்கன்னு and காமிக்கலாம், they will be enjoying the luxury, அந்த சௌகரியத்தை அவங்க அனுபவிக்கலாம். like a bada place, they will immediately enjoy the rewards right now. ஒரு பெரிய ஆட்டக்காரங்க மாதிரி உடனடியாக அந்த அனுபவங்களை நன்மைகளை அனுபவிக்கலாம். But the church, ஆனா சபையே, you and me are always remnant. நீங்களும் நானும் மீதமான கூட்டம். Always God keeps a remnant in the world. தேவன் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஒரு மீதமான கூட்டத்தை தமக்கென்று வைத்திருக்கிறார். God has not used the entire Israel nation, but God has chosen only 12 people to change the world. தேவன் இந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அவர் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தையும் கலக்கவில்லை. ஒரு சிறிய கூட்டமாக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை வைத்து உலகத்தை கலக்கினார். Not Pharaoh, பார்வோன் அல்ல, not the Herod, இல்ல ஏரோது அல்ல, not the Pharisee, இல்ல பரிசேயர் அல்ல, not the Sadducee, சதுசேயர் அல்ல, not the scribe, இல்ல வேதபாரகர் அல்ல, not the rich young ruler, இல்ல ஐஸ்வரியமானவன் அந்த அதிகாரி அல்ல. God chose the fishermen, தேவன் மீனவர்களை தேர்ந்தெடுத்தார். Chota boys, சின்ன சின்ன ஆட்களை தேர்ந்தெடுத்தார். Galileans, கலிலேயர்களை தேர்ந்தெடுத்தார். They are in these Galileans. What good can come from Galilee? கலிலேயில் எடுத்த ஒரு நன்மை வரக்கூடுமோ? Such God took that least remnant to change the world upside down. ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட சாதாரணமான எளிய ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு இந்த உலகத்தை கலக்கினாரே. You and me are like these Chota boys. நீங்களும் நானும் இந்த மீதமான சிறிய கூட்டம். So maybe all the majority of the world is traveling on one side. ஒருவேளை பெரும்பான்மையான இந்த உலகம் முழுவதும் ஒரு பகுதியாக ஓடிக்கொண்டிருக்கலாம். Oh, get all that. You can't put it all in the can and sit on top of the can. That's what their principle. இதெல்லாம் கிடைக்குமோ இதெல்லாம் சேகரிக்கணும், எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் பெருக்கி வச்சுட்டு அதுக்கு மேல நீங்களே உட்கார்ந்து கொள்ளுங்க என்பது உலகத்துடைய நம்பிக்கை. But our principle is, ஆனா நம்ம கொள்கை என்னன்னா, God has given the riches. தேவன் ஐஸ்வரியத்தை அருளினார். God has blessed us. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். God has given the prosperity. தேவன் எனக்கு செழிப்பாக்கினார். Today the manna is a double fold. இன்னைக்கு தேவன் அருளிய மன்னா 2 மடங்கு. The 6th year is a double fold. 6வது வருடம் 2 மடங்கு. The 49th year is a triple fold. 49ஆம் வருடம் 3 மடங்கு. Why? எதற்கு? I am the remnant. நான் மீதமான கூட்டம். I am like the Chota boy. நான் அந்த சிறிய கூட்டம். Like the Chota player. அந்த சிறிய விளையாட்டுக்காரன். I don't see what is the immediate reward in front of me. எனக்கு முன்பாக உடனடியே கிடைக்கிற நன்மைகளை நான் நோக்கமாய் இருக்கவில்லை. I just look ahead. நான் மேலானவைகளை நோக்கி I look பார்க்கிறேன். for. எதிர்நோக்கி பார்க்கிறேன். Look above. மேலானவைகளையே. Look above. மேலானவைகளையே. Look for the eternal reward. நித்தியமானவைகளை நோக்கி பார்க்கிறேன். And that is where my focus. அங்குதான் என் நோக்கம் உண்டு. I will earn money. நான் பணத்தை சம்பாதிப்பேன். I will save money. பணத்தை பயன்படுத்துவேன். Not to live like the majority of the people, but to live like the game changers, the world changes. இந்த பெரும்பான்மையான உலகம் எப்படி வாழ்கிறதோ அதன்படியாக வாழ அல்ல, இந்த உலகத்தை கலக்குகிற கூட்டமாக அந்த ரெமனண்டாக நான் வாழ விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. How many want to have? How many of you are willing to save more money? எத்தனை பேர் அதிகம் பணத்தை சேகரிக்க விரும்புறீங்க? Hallelujah. Hallelujah. Save money to save people.
பணத்தை சேமிப்போம் எதுக்குன்னா ஜனங்களை Let me say ஆதாயப்படுத்துவதற்காக. that again. நான் மறுபடியும் சொல்கிறேன், Save money. பணத்தை சேமிக்கணும் Save people. ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்காக. One soul. ஒரு ஆத்துமா, God doesn't want even that soul to be perished. ஒரு ஆத்துமா கூட இழந்து போக கூடாது என்பது தேவ விருப்பம். God taught them a lesson. தேவன் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். Whatever you have stored, நீங்க எதெல்லாம் சேகரிச்சு வச்சீங்களோ you spend for Sabbath. அதை ஓய்வு நாளுக்கு செலவழிங்க. The first economic principle God has established is law of fairness. தேவன் முதலாவதாக கற்றுக் கொடுத்த பொருளாதார விதி என்னன்னா சமநிலை பிரமாணம். This guy gathered more. இவர் அதிகமா சேகரித்து விட்டார், I gathered less. நான் குறைவாக சேகரித்தேன். He shared. பகிர்ந்து கொள்கிறோம், Both of us no lack. இருவருக்கும் குறைவில்லை. That is what Paul is talking about. அதான் பவுல் விளக்குகிறார், Law of fairness. சமநிலை பிரமாணம். And the second divine principle, economic principle, இரண்டாவது பரலோக பொருளாதார விதி, save money. பணத்தை சேமிக்கிறோம், Store things. சேகரிச்சு வைக்கிறோம், Store in the bonds. பண்டகத்துல சேகரிக்கிறோம். The purpose is நோக்கம் என்னன்னா save people. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, For his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்காக. Are you all enjoying the word? Thank God. We'll continue next week. Still, we are going to talk about the giving next week. God bless you. Thank you. அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த கொடுக்கறதுல இன்னொரு பகுதியை கொடுத்து தியானிக்க போகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.